Hi, hello and vanakkam pasangala. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So எல்லாருக்குமே வந்து very good evening. So yes பசங்களா, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? What are we going to do here? Okay? So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, this is our vetri revision batch. Okay? So இந்த செஷன்ல நம்ம laws of motion and optics chapter இருக்கிற முக்கியமான questions and previous year question தான் நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so without wasting any time, ஓகே, டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து இன்னைக்கு உனக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்றேன். அண்ட் பசங்களா, இந்த செஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸான ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ கேன் யூ கெஸ் வாட் இட் இஸ்? ஓகே, அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இஃப் யூ டென்ட் ஜாயின் எட், ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ PW தமிழ்நாடு 8, 9 and 10 வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்? நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர், லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர், இந்த ரெண்டு சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஐ வாண்ட் சம் எனர்ஜி ஃப்ரம் யூ கைஸ். ஸோ எல்லாருமே ஒரு குட் ஈவினிங் போடுங்க பார்க்கலாம். சாட்ல ஒரு ஃபயரை தெரிக்க விடுங்க பார்க்கலாம். கமான் கமான். நிறைய பசங்க இன்னும் வரலையே. எஸ் எஸ். ஸோ ஐ வாண்ட் some energy from you guys. So எல்லாரும் ஒரு ஃபயரை வந்து தெரிக்க விடுங்க. இந்த லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர், இந்த ரெண்டு சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ணிடலாம். குட் ஈவினிங் டா. சூப்பர் வெரி குட். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஐ வில் செட் யூ த போல். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ரெடியா வந்துட்டீங்க. ஸோ பசங்களா, இந்த ரெண்டு சாப்டரை நம்ம வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? 1 மார்க்ஸ் பார்த்துடலாமா? லாஸ் ஆஃப் மோஷன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து குவிஸா வந்து, எஸ் வர்ஷா, குட் ஈவினிங், ஈகாலி வெயிட்டிங். சூப்பர். ஓகே, சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிமிஷாவை ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து லைவ் செஷன்ல மீட் பண்றேன். சோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ரெண்டு சாப்டரையுமே சூப்பரா என்ன பண்ண போறோம், பயங்கரமா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ரெடியா? ஓகே, ஐ எம் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ஓகே, சோ யாரு லீடர் போர்ட்ல வரான்னு பார்க்கலாம். ஓகே, சோ நான் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர் ரெண்டுத்தோட 1 மார்க்கும் வந்து பாக்குறேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன்ல இருக்கிற 1 மார்க் பார்த்துடலாம். ஓகே, சோ இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலையே, இன்னும் நிறைய பசங்க வந்து வரலையே. So can we start the polls? So நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Okay, so can we go for the first question? இன்னும் நிறைய பேர் வந்தாதான் லீடர் போர்ட்ல சூப்பரா இருக்கும். இல்லனா நம்ம 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு can we come? எது ஓகே மேம்? நம்ம 1 மார்க்ஸ் போயிட்டு 2, 4, 7 மார்க்ஸ் போலாம் மேம். இல்ல மேம், நம்ம 1 மார்க்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பசங்களா, how are you feeling? Please start. Yes வர்ஷ். Yes, so நம்ம first question. So நான் வந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். 1 மார்க்ஸ் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தனா, நான் உனக்கு கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்ணுவேன். அப்புறம் நான் உனக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
I'll give you 30 seconds time. 30 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன் எனக்கு. ஏன்னா இது நான் வந்து புதுசா உனக்கு சொல்லி தரல, நிறைய தடவை நம்ம இதை ரிவைஸ் பண்ணிட்டோம். சரியா? சோ அதனால I'll give you only 30 seconds. 30 seconds ஸ்டார்ட் போல்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், டக்கு 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 டக்குன்னு ஆப்ஷன் எது உனக்கு வந்து கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நீ என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல ஏ, உன்னோட சாட்ல ABCDன்னு போடு, போதும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே போட்டுடணும். ஓகே? அண்ட் பசங்களா, இந்த 10th வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் PDF அப்புறம் இந்த laws of motion and optics சாப்டரோட previous year questions, ஓகே, அதுவுமே வந்து நான் உனக்கு தனியா உன்னோட செல்ஃப் ஸ்டடிக்காக ஒரு PDF DPP நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எங்க போய் டவுன்லோட் பண்றது, வாட்ஸ்அப் சேனல்ல வராது. ஸோ நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப் அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உனக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? ஸோ நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு you have to update this. சரியா? ஸோ பிசிக்ஸ் வாலா சேனல்ல வந்து பிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட இந்த 10th வெற்றி ரிவிஷன் தேடுங்க. ஸோ 10th வெற்றி ரிவிஷன்ல உங்களுக்கு வந்து இந்த பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. உனக்கு அதுல டெய்லி பிராக்டிஸ் கொஸ்டின், லாஸ் ஆஃப் மோஷனோட அடிஷ்னல் PYQs எல்லாமே நான் உனக்கு அதுல வந்து கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ அதோ செக் அவுட் பண்ணிக்கோங்கடா பசங்களா. வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் இந்த செஷன் PDF நீ அதுலயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? Can we go for the first question? Okay, so we'll go for the first question. Come on. Okay, so I'll start the poll. 30 seconds. Inertia of a body depends on. கடகடன ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Inertia of a body depends on what? Inertia of a body depends on what? சொல்லுங்க பார்க்கலாம். Inertia of a body depends on. Yes, come on, come on. Inertia of a body depends on weight of the object, acceleration due to gravity of the object, mass of the object, both A and B. Which is the right answer? Mudiyudu. Time mudiyudu. And your time got over. So what is the right answer? Option D the right answer. Option D is the right answer. See, mass of the object. Mass of the object, weight of the object. So I want the correct answer. So inertia of a body depends on what? Inertia of a body depends on what? D தான் கரெக்டான ஆன்சரா? நிமிஷா, ஹாசினி, வர்ஷா, நல்லா யோசிங்க. Inertia of a body depends on mass of the object. என்னது? C only. Exactly. Ma'am, Dean சொன்னேனே அந்த அப்படியே பயந்துட்டேன் மேம் அப்படின்னு. நிமிஷா, you have to look into it. Okay, so what is the right answer? C is the right answer. So inertia of a body depends on mass of the object. சரியா? so எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். Okay, so I think it is clear. Okay, என்னடா யாரும் கரெக்ட்டா டைமுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணனும். Okay, we'll go for the next question. அடுத்த question போலாமா? next question பாருங்க. Impulse is equal to dash. Your time starts now. Impulse is equal to, come on, time starts now. டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். Impulse is equal to dash. Come on. Impulse is equal to rate of change of momentum, rate of force and time, change of momentum, rate of change of mass. Very easy. இது வந்து previous year question paper வேற. 2025ல இந்த question வந்து கேட்டிருந்தாங்க. 2025ல இந்த question கேட்டிருந்தாங்க. Impulse is equal to dash. Very easy. Time முடிஞ்சு போச்சு. So impulse is equal to change of momentum. சரியா? So impulse is equal to change of momentum. Okay, so Nimisha, Saira Banu, Little Lemon answer பண்ணிருக்கீங்க. Super. That's super டா பசங்களா. அடுத்த question போலாமா? We'll go for the next question. Okay, so Newton's third law is applicable. Newton's third law is applicable to what? Newton's third law. வர்ஷா, நான் போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஆன்சர் பண்ணணும். நான் போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஆன்சர் பண்ணணும். So Newton's third law is applicable to yes. என்ன ஆன்சர் பண்ணல?
Newton's third law is applicable to what? For a body at rest, for a body in motion, both A and B, only for bodies with equal masses. எது கரெக்டான ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சர்? Newton's third law is applicable to C. Very good, very good. Newton's third law is applicable to for both A and B. Okay, for both A and B. So option C is the right answer. Option C is the right answer. Okay, so option C is the right answer. Okay, so we'll go for the next question. Adutha question polama. Yes, new poll. Plotting a graph for momentum on the x-axis and time on y-axis, slope of momentum time graph gives dash. Very easy question. Okay, very easy question. Come on, answer பண்ணுங்க. Plotting a graph for momentum on the x-axis and time on y-axis, slope of momentum time graph. Come on, answer பண்ணுங்க. Saira Banu, Nimisha, Little Lemon எங்க போனீங்க? Come on, time முடியுது. So which is the right answer? Option C is the right answer. So plotting a graph for momentum on the x-axis and time on y-axis, slope of momentum time graph எனக்கு என்ன கொடுக்கும்? எனக்கு வந்து force வந்து கொடுக்கும். சரியா? So this is the right answer. Next question போலாமா? Yes. So in which of the following sport the turning effect of force is used? என்னது? In which of the following sport எனக்கு turning effect of force வந்து யூஸ் ஆகுது? மேம் சயின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் சொல்லுங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா அப்துல் முகமது சீக்கிரமா நான் வந்து உனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன், கவலைப்படாதீங்க. ஓகே, in which of the following sport turning effect of force யூஸ் ஆகுது? எந்த ஸ்போர்ட்ல turning effect of force வந்து எனக்கு யூஸ் ஆகுது? Come on, ஈஸிடா, வெரி ஈஸிடா பசங்களா, வெரி ஈஸிடா பசங்களா, வெரி ஈஸி. முடிஞ்சிச்சு டைம். சைக்கிளிங். என்னது? ஆப்ஷன் சி, சைக்கிளிங் இஸ் த ரைட் ஆன்சர். Okay, so யாரு? நிமிஷா, சாய்ரா பானு, வர்ஷா, லிட்டில் லெமன், வெரி குட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். The unit of gram is meter per second square. It can also be expressed as dash. The unit of gram is meter per second square. Yes, the unit of gram is gram இல்ல, the unit of g, gram னு வந்துருச்சு. The unit of g வந்து meter per second square. It can also be expressed as dash. Come on. What is the answer da? What is the answer? Yes, exactly. Newton per kilogram. என்னது? Newton per kilogram is the right answer. Okay, so option B is the right answer. சரியா? So, Nimisha, Little Lemon, Saira Banu, correct answer பண்ணிருக்கீங்க. We'll go for the next question. அடுத்த question போலாம். 1 kilogram force equals to dash. 1 kilogram force equals to dash. சொல்லுங்க பார்க்கலாம். 1 kilogram force equals to dash. Come on, Abdul Muhammad answer பண்ணிட்டீங்க. 980 dyne, 98 into 10 power 4 dyne. Which is the right answer? 1 kilogram force is equal to dash. Yes. So, டக்குன்னு answer பண்ணுங்க பார்க்கலாம். Option B யா? So which is the right answer? B or D or D only ma'am. 980 dyne. 980 dyne. ஏ நல்லா ஆன்சர் பண்ணுங்கடா. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. I want the correct answer. D only. B ma'am. யாரும் கரெக்டான ஆன்சர் சொன்ன மாதிரி இல்லையே. சிலர் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. So which is the right answer?
I want the right answer. I'll give you another over 10 seconds time. Okay, எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. டே 1 kilogram force is equal to 1 kilogram force is equal to dash. I'll give you 10 seconds time. திரும்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆனா கரெக்டா ஆன்சர் பண்ணணும். 1 kilogram force is equal to how much dyne? அவ்வளவுதான். Yes, B, D, 1 kilogram force is equal to 9.8 into 10 power 5 na okay. 98 into 10 power 4 na okay. Please go slow. Okay. I'll go slowly. Okay. சொல்லுங்கடா, which is the right answer? 1 kilogram force is equal to how much power 9? எனக்கு எல்லாரும் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. Give 1 minute time. ஓ 1 minute time வேணுமா? ஓகே. ஸோ டேக் டைம். எனக்கு ஆனால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் தேவை. எனக்கு நியூட்டன்ஸ்ல தேவையில்ல. ஐ வாண்ட் இன் டைன். நிமிஷா டி சொல்றீங்க. ஓகே. லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் நடத்தி வீடியோ போடுங்க மேம் ப்ளீஸ். ஓகேடா, ஷோரா ஒரு ரெக்கார்டட் வீடியோவா நான் உனக்கு அது போடுறேன், கவலையப்படாதீங்க. சரியா? கமான். ஸோ 1 kilogram force equals to நிமிஷா வர்ஷா டி சொல்றீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? ஓகே. ஸோ உனக்கு இங்க 9.8 into 10 power 4 டயன் அப்படின்னு இருந்துச்சுன்னா this is wrong. ஓகே. ஸோ ஆக்சுவலா பார்த்தனா 98 into 10 power 4 டயன் is the right answer. ஓகே. ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லைனா நீ எப்படி எழுதலாம், 9.8 into 10 power 5 டயன் இப்படியும் எழுதலாம். ஓகே. ஸோ அப்படி பார்த்தனா which will be the right answer? 98 into 10 power 4 dyne is the right answer. சரியா? So I think it is clear. Okay, 9.8 into 10 power 5 dyne தான் உனக்கு வந்து புக்ல வந்து கொடுத்திருக்காங்க. Okay, so 9 into 10 power 5 dyne, you can also write it as 98 into 10 power 4 dyne. சரியா? இப்ப புரியுதா எல்லாருக்கும்? புரியலையா? ஆக்சுவலா 9.8 into 10 power 4 dyne na okay, but ஆனா இங்க 98 னு போட்டிருக்காங்க. So option D is the right answer. சரியா? So option D is the right answer. So we'll go for the next question. அடுத்த question போலாம். Yes. Okay. So நல்லா கவனிங்க. I'll say it again. சரியா பசங்களா? 1 kilogram force is equal to, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 9.8 into 10 power 4 dyne. இருங்க. Okay, so 1 kilogram force is equal to 9.
this is the right answer. சரியா? okay, this is the right answer. அதனால நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆப்ஷன் பி ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா அங்க நியூட்டன் எழுதிருக்கு, that is wrong. உனக்கு டைன்ல எழுதணும். என்னது, உனக்கு டைன்ல வந்து எழுதணும். so this is the right answer. ஆனா இங்க இருக்கா, ஆப்ஷன்ல இருக்கா, இல்லை, ஆப்ஷன்ல இல்லை. okay, so this is the right answer. okay, I think it is clear. clear na clear னு போடுங்க. we'll go for the next question. அடுத்த question போயிடலாமா? clear னு போடுங்க. this is, இத நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. okay, you have to note this. you have to note this. next question போலாம். come on, I'll give you 45 seconds. okay, I'll give you okay, so next question போலாம். we'll go for the next question. okay, come on da pasangala. the mass of a body, the mass of a body is measured on, okay, இது போல் வேற இப்படி இருக்கா, சரிடா, இது வந்து 2m, இங்க m. okay, so the mass of a body is measured on planet Earth as m kg. when it is taken to a planet of radius half that of the Earth, then its value will be what? okay, so mass தான் கேக்குறாங்க. what is the right answer? come on, c ஆ, m/4 ஆ? டேய் நல்லா கவனிங்க. mass of a body, mass of a body, நல்லா கவனிங்க. mass of a body, நல்லா கவனி. this is mass of a body. which is the right answer? mass உனக்கு சேஞ்ச் ஆகுமா ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்து? mass உனக்கு சேஞ்ச் ஆகுமா? weight தான் planet wise உனக்கு டிஃபர் ஆகும். mass உனக்கு சேஞ்ச் ஆகுமா? கிடையாது. mass of a body does not change. so which is the right answer? which is the right answer? option D is the right answer. என்னது, option D is the right answer. வர்ஷா மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க டைம் குள்ள. okay, அடுத்த question போலாம். come on. okay, if the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of radius half of the earth, then its value will be dash. then its value will be dash. இதோட clear explanation already வந்து நிறைய marathonல வந்து உனக்கு சொல்லிட்டேன். very easy question. ஆனா இதுக்கு actual derivation இருக்கு. what is the right answer? அதோட earthோட radius உனக்கு 50% real radiusல இருந்து உனக்கு வந்து shrink ஆயிடுச்சுனா, weight of radius half of the earth, then it's அதோட value உனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. which will be the right answer? very easy, very easy. very good, very good. so option D is the right answer. என்னது, option D is the right answer. very good, very good. very nice. okay, so next question போலாமா? we'll go for the next question. okay, come on. to project the rockets, to project the rockets, which of the following principle are required? என்னது, ராக்கெட்டை ப்ரொஜெக்ட் பண்ண உனக்கு என்னென்ன பிரின்சிபல் வந்து யூஸ் பண்றாங்க? come on, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். yes, D. to project the rockets, which of the following principle are required? come on, come on. D. very easy. so rocket project பண்ண Newton's third law of motion தேவை, law of conservation of linear momentum தேவை. so option D is the right answer. option D is the right answer. சரியா? very good. next question போலாம். come on. to produce the displacement dash is required. oh இது முடிஞ்சிச்சுல. okay, so to produce a displacement dash is required. to produce a displacement dash is required. come on, answer பண்ணுங்க. மேம் நோட்ஸ்லாம் ஆப்ல எப்படி பாப்பது? அபி ஒன்றும் இல்லை, நம்ம பிசிக்ஸ் வால ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உனக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உனக்கு அதுக்கான லிங்க் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு 10th வெற்றி ரிவிஷன், என்னது 10th வெற்றி ரிவிஷன் சர்ச் பண்ணுங்க.
அப்புறம் நீ என்ன பண்ணணும், நம்மளோட பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உனக்கு லாஸ் ஆஃப் மோஷன் ஆப்டிக்ஸ்ல தேவையான அடிஷ்னல் PYQs கவர்மெண்ட் எக்ஸாம்ல உனக்கு லாஸ்ட் இயர் 4 இயர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் உனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு ஒரு PDF ரெடி பண்ணி நான் வந்து உனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதுல அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அதுல நீங்க வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். உன்னோட டெய்லி செல்ஃப் ஸ்டடிக்கு நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா நிறைய பசங்க இதே கொஸ்டின் படிச்சு போர் அடிச்சிருக்கும். லாஸ்ட் இயர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு உனக்கு வந்து தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். To produce the displacement, dash is required. Very good. Force is required. என்னது? Force is required. Next question. Passengers lean forward when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by dash. Okay? This can be explained by dash. எதனால sudden brake போடுறப்ப passengers உனக்கு முன்னாடி விழுறாங்க? What is the reason? Come on. What is the reason? எதனால முன்னாடி விடுறாங்க? Because of ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நிமிஷா மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் தான் நிமிஷா, என்னாச்சு? So passengers lean forward when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by inertia of motion. Very good. Inertia of direction இல்லடா நிமிஷா, inertia of motion தான். Inertia of direction எப்போ வரும்னா, நீ வந்து ரைட் டர்ன் பண்ற, லெஃப்ட் டர்ன் பண்ற, அப்பதான் உனக்கு inertia of direction வரும். சரியா? ஓகே? இல்ல பிகாஸ் ஆஃப் inertia of motion. திரும்ப ஆப்குள்ள போனா ஒரு கோர்ஸ் அப்படின்னு தான் மேம் காட்டுது. நீ சர்ச் பட்டனுக்கு போய் யூ சர்ச் ஃபார் 10th வெட்ரி ரிவிஷன். சரியா? ஸோ பிகாஸ் ஆஃப் inertia of motion. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பை கன்வென்ஷன். என்னது? பை கன்வென்ஷன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் 2 minutes. மெதுவா தாண்டா நான் போறேன். By convention, the clockwise moments are taken as dash and the anti-clockwise moments are taken as dash. என்னது? By convention, clockwise moments are taken as dash and anti-clockwise moments are taken as dash. Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். Negative, positive. By convention, the clockwise moments are taken as dash, anti-clockwise moments are taken as dash. So, clockwise moments are taken as negative and anti-clockwise moments are taken as positive. Very good. Very good, pasangla. Very nice, very nice. அடுத்த question போலாமா? Dash is used to change the speed of. No, wait. ஆமாண்டா, இதெல்லாம் நீ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கடா பசங்களா, உனக்கு புதுசா நான் சொல்லி கொடுக்கல. You are revising. Dash is used to change the speed of car. Very good, very good. Come on, ஆனா நிறைய பேர் ஆன்சர் பண்ணணும். Dash is used to change the speed of car. You are new. Yes, Varsha, புரியுது, but அதனால தான் very very good. So dash is used to change the speed of car. Gear is used to change the speed of car. Next என்ன? Gear. இல்லனா நீ என்ன எழுதலாம்? Next question. A man of mass 100 kg has a weight of dash at the surface of the earth. Okay? And the man oda mass வந்து it is 100 kg. Okay? And the man oda mass it is 100 kg. அவனோட weight எவ்வளவா இருக்கும்? earth oda surfaceல அவனோட weight எவ்வளவா இருக்கும்? Come on. டேய் weight 1/6 அந்த மாதிரி சொல்லக்கூடாது, எனக்கு வந்து குவான்டிட்டியா சொல்லணும். குவான்டிட்டியா சொல்லுங்க. மேனோட மாஸ் வந்து 100 kg, அவனோட weight எவ்வளோ? நீங்க எதுல சொல்றீங்க? நியூட்டன்ல சொல்றீங்களா? எதுல சொல்றீங்க நிமிஷா? A man of mass 100 kg. Okay? So mass weight is equal to mg. Mass என்ன 100. Gravity என்ன 9.8. அப்ப 980 Newton. Okay, so what is the right answer? 980 Newton is the right answer. Very good, Saira Banu. Super. அடுத்த question போலாமா? True or false போலாம். State whether the following statements are true or false. Correct the statement. The linear momentum of a system of particles is always conserved. True or false?
The linear momentum of a system of particle is always conserved. False. Why it is false? Why it is false? Very good. False are correct answer. So, in the line வந்து ரொம்ப important. Okay? Only when in the absence of an external source. Very good Nimisha. Very good பசங்களா. I'm very happy. I'm very happy. என்னோட regular students எனக்கு வந்து ஆன்சர் பண்றப்ப சூப்பர். நான் கத்து கொடுத்ததுனாலயா என்னன்னு தெரியல. நீங்க படிச்சதுனாலயா நல்லா ஆன்சர் பண்றீங்க. உனக்கு மட்டும் 10th standard portion ஸ்டார்ட் பண்றாங்களா? டேய் என்னடா சொல்றீங்க? மத்தவங்களுக்குலாம் I thought it has one shot video already update பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க. Okay, so the linear momentum of a system of particles is conserved only in the absence of an external force. என்னது? Only in the absence of an external force. Okay, next question. Apparent weight of a person is always equal to his actual weight. Unit compulsory questions explain video கண்டிப்பா நான் சொல்றேன். Okay, so apparent weight of a person is always equal to his actual weight. கரெக்டா தப்பா? Always equal. லோகேஷ்க்கு exam going on, அதனால கரெக்ட் ஆன்சர் பண்றியா? சூப்பர். சரி சொல்லுங்க, apparent weight of a person உனக்கு எப்பயுமே actual weight of a personக்கு ஈக்குவலா இருக்குமா? Always அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசினி வர்ஷா வெயிட் பண்ணுங்க, நான் உனக்கு இந்த செஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவேன். apparent weight of a person is always equal to his actual weight. கரெக்டா தப்பா? yes, apparent weight of a person is not equal to its actual weight. Okay, so apparent weight எப்ப வந்து உனக்கு actual weightக்கு ஈக்குவலா இருக்கும்? when the person is at rest. அதுவே அந்த அவன் இருக்கிற பொசிஷன் இல்ல அவன் வந்து மேல மூவ் பண்றான், upward மூவ் பண்றான் இல்ல downward மூவ் பண்றான் அப்படினா apparent weight will not be equal to the actual weight. சரியா? so this is false. சரியா? இது வந்து false. அடுத்த question போலாமா? weight of a body is greater at the equator and less at the polar region. True or false? Okay ma'am, bye. ஐயோ என்னடா வர்ஷா. okay, so one shot videos already loss of motion optics la update பண்றேன். சரியா? மத்த சாப்டர்ஸ்க்குலாம் ஆல்ரெடி one shot இருக்கு, so அதெல்லாம் போய் revisit பண்ணுங்க. weight of a body is greater at the equator and less at the polar region. come on, weight of a body is greater at the equator and less at the polar region. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். false or true? false. very good. yeah, weight of a body is lesser at the polar region. weight of a body is lesser at the polar region. sorry, greater at the polar region and less at the equator. சரியா? okay, yes, less more. okay, revision la 490 I am very happy. Asarab Nisha. okay, next question போலாமா? yes, next question. super Asiraba Nimisha. yes, Varsha நீங்க போய் படிங்க. yes, come on. next question. turning a nut with a spanner having a short handle is so easy than one with a long handle. என்னது நம்ம ஒரு ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்றோம். ஓகே, அப்ப நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்றப்ப ஷார்ட் ஹேண்டில் இருக்கிற ஸ்பேனர் யூஸ் பண்ணா நல்லதா இல்ல லாங் ஹேண்டில் இருக்கிற ஸ்பேனர் யூஸ் பண்ணா நல்லதா? ஈஸியா சாரி நல்லதா இல்ல ஈஸி, எது ஈஸியா இருக்கும்? your dream mark is 494. சூப்பர் 494 இல்ல 500 எய்ம் பண்ணுங்க. 500 எய்ம் பண்ணுங்க. சரியா? நான் உனக்கு கேரண்டி பசங்களா, நான் உனக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, நீ என் மேல டிபெண்டன்ட் ஆயிரு. சயின்ஸ்ல உனக்கு சென்டம் இஸ் பக்கா. ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். வெரி குட். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஏன்னா லாங் ஹேண்டில் இருந்தாதான் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ டார்க் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ த டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ ஃபால்ஸ் தான்.
Next question என்ன? There is no gravity in the orbiting space station around the earth, so the astronauts feel weightlessness. அங்க gravity இல்லாததுனால தான் என்னது ஸ்பேஸ்ல gravity இல்லாததுனால தான் astronauts வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து என்ன பண்றாங்க, வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. Is that true? True or false? அண்ட் பசங்களா, உங்களுக்கு நான் ரீசெண்டா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன். சோ அதுல உனக்கு டாப் 200 questions from all chapters. என்னது டாப் 200 questions from all the chapters. 22 சாப்டர்ஸ்க்குமே நான் என்ன பண்ணிருக்கேன், 23 சாப்டர்ஸ்க்குமே டாப் questions கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிட்டு அதோட questionஸோட ஆன்சர்ஸை நீங்க வந்து என்ன பண்ணணும், நீ வந்து படிக்கணும். சரியா? அதை படிச்சாவே நீ ரொம்ப பிலோ ஆவரேஜா இருந்தாலுமே நீ பயங்கரமா மார்க் வாங்கலாம். ஓகே, அதே மாதிரி நீ டாப்பரா ஆல்ரெடி இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த questions எல்லாத்தையும் இன்னைக்கே வந்து நீங்க தரோ பண்ணிடணும். Dream mark is 499. Super. I am very nice. Super. There is no gravity in the orbiting space. அதனால தான் astronauts weightless-ஆ feel பண்றாங்களா? கிடையாது. That is false. Okay? Astronauts are falling freely around the earth due to their huge orbital velocity. என்னது? அவங்க huge orbital velocity இருக்கிறதுனால தான் they are falling freely. அதனால தான் weightlessness. புரியுதா? I think it is clear டா பசங்களா. அடுத்த question போலாமா? Match the following answer பண்ணுங்க. Okay, I want the answer for the match the following. Newton's first law. Please explain. Yes, come on. நீங்க சொல்லுங்க, ஆன்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Yes, match the following answer பண்ணுங்க பார்க்கலாம். Newton's first law எங்க யூஸ் பண்றோம்? Newton's second law என்ன? Newton's third law, law of conservation of linear momentum. Yes. Examல 494. That's so nice. Next வந்து 500 உனக்கு வந்து வரணும். சரியா? Yes. Come on. ஆன்சர் பண்ணுங்க. 1C. Newton's first lawக்கு law of a day. தம்பி சாரி, வர்ஷா தப்பு. வர்ஷா 1க்கு C கிடையாது. வர்ஷா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா தான் நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்றோமா? தப்புடா. ஆன்சர் பண்ணுங்க. no one is answering. 1க்கு B கரெக்ட். நம்ம நிமிஷா வந்து மேம் தப்புன்னு சொல்றாங்க. அப்ப டக்குன்னு மாத்து அப்படி மாத்திட்டீங்களா? ஓகே, எஸ், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து இட் இஸ் அது வந்து that is because அதனால தான் உனக்கு வந்து a body is in a stable equilibrium. அதனால தான் ஒரு பாடி ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. ஸோ 1க்கு வந்து B. 2க்கு என்னடா? நியூட்டன் செகண்ட் லா தான் என்னது? லா ஆஃப் ஃபோர்ஸ். என்னது? நியூட்டன் செகண்ட் லா தான் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ F is equal to ma நம்ம நியூட்டன் செகண்ட் லா வச்சு தான் டிரைவ் பண்றோம். ஸோ 2க்கு தான் C. தேர்ட் ஒன் என்ன? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. என்னது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சுதான் என்னது? ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்ட். 3க்கு D. வெரி குட். ஓகே, ஏன்னா நம்ம பறவை எப்படி பறக்குது? ஸோ இது ஒரு ஃபோர்ஸ் கீழே தள்ளுறது. ஸோ பை விங்ஸ், அதோட ரெக்கையால இது என்ன பண்ணும்? அப்படியே ஃபோர்ஸ் ஏரை கீழே தள்ளுது. ஸோ இந்த ஏர் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மேலே கொடுக்குது. ஸோ அதனால இது மேலே வந்து பறக்குது. சரியா? ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டுக்கு அப்ளிகபிளா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இது எங்க யூஸ் ஆகுது? இங்க யூஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட். சரியா? கிளியரா? வெரி ஈஸிடா. நம்ம ஜாலியா படிச்சுட்டு போலாம். நீ இந்த இன்னைக்கு ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணா இந்த லாஸ் ஆஃப் மோஷன் ஆப்டிக்ஸ் சாப்டர் உனக்கு கிளியரா புரிஞ்சுட்டு போயிடும். நீ இந்த நான் மேக்ஸிமம் 8 o'clock முன்னாடி உனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? 2 சாப்டரும் நம்ம பயங்கரமா படிச்சு முடிச்சிருவோம். சரியா? ஓகே, ஸோ எல்லாருமே சாட்ல ஒரு ஸ்வாக் போடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அந்த ரேப்போ பில்ட் பண்ணவே இல்லைல்ல. ஒரு கிளியரா நம்மள ஒழுங்காவே பேசவே முடியறது இல்லை. ஸோ எல்லாரும் சாட்ல ஒரு ஸ்வாக் போடுங்க. 7 o'clock முன்னாடி நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு சாப்டர் 7 o'clock முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 8:30 போல நான் உனக்கு அடுத்த சாப்டர் முடிச்சிடுறேன். சரியா? வெரி குட். ஸ்வாக்டா, சல்யூட் இல்ல, ஸ்வாக். ஸ்வாக் அந்த எமோஜி இல்லையா உனக்கு அங்க? நோ ஸ்வாக் இஸ் தேர். ஓகே, சரி விடுங்க. உனக்கு இந்த சாட்ல ஒரு எமோஜி இருக்கும் பாத்தி, அதை தான் போடணும். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஓகே, come on. Assertion and reasoning. Come on, coming to assertion and reasoning. Assertion என்ன? Sum of clockwise moments is equal to the sum of anti-clockwise moment. Okay, sum of clockwise moment is equal to sum of anti-clockwise moment. Reason என்ன சொல்றாங்க? The principle of conservation of momentum is valid if the external force of the system is 0. Assertion and reason correctா? And assertion கேட்ட reason இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். Dance ஆடுறான் little mon. Little mon இல்ல little lemon. Okay, so come on. Assertion and reason உனக்கு இங்க கரெக்டா இருக்கா? What is the answer for this? Both assertion and reason are right and reason is the correct explanation. Option B. Both assertion and reason are right but reason is not the correct explanation. அதுவா? Option C and D. எது correct? போயிடலாமா? Can we see the right answer? B. Exactly. Assertion correct, reason correct. Okay, sum of clockwise moments is equal to sum of anti-clockwise moments. Okay, reason என்ன? The principle of conservation of moment is valid if the external force on the system is 0. Okay, so assertion and reason both are right but reason is not the correct explanation. Okay, so option B is the right answer. அடுத்த question போலாமா? அடுத்த question. The value of G decreases as height and depth increases from the surface of the earth. Reason என்ன? G depends on the mass of the object and the earth. So come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். So the value of G decreases as height and depth increases from the surface of earth. G depends on the mass of the object and the earth. Come on. Which is the right answer? என்னடா? நிமிஷா, நீ வந்து ரெண்டு ஆன்சர் சொல்றீங்களே. நிமிஷா மட்டும் தான் ஆன்சர் பண்றீங்க. மத்தவங்க எங்க போனீங்க? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் a wrong answer, தப்பான ஆன்சர்னாலும் பரவாயில்ல. இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் தான் பண்ண போறோம். ஓகே, சோ this is one final revision மாதிரியே சொல்லலாம். Which is the right answer? Assertion வந்து true. என்னது? Value of G வந்து decrease ஆகும். Height and depth increase ஆக value of G வந்து உனக்கு குறையும். என்னது? Value of G வந்து என்ன எமோஜிடா அது? Okay, value of G வந்து குறையும் as height and depth increases. Okay, so reason என்ன? G depends on the mass of the object and the earth. தப்பு. Okay, reason is false. Okay, so option C is the right answer. Correct Varsha. Okay, so next சொல்லுங்க பார்க்கலாம். What do you mean by inertia? Okay, so coming to short answer, brief questions வந்துடலாம். And பசங்களா இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இல்லைனா லைக் போட்டுருங்க. and உனக்கு டாப் 200 questions வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே ஆன்சர் பண்ணிடுங்க. Yes. Ma'am, you said correct. What do you mean by inertia? So, inertia என்னன்னு எனக்கு தெரியும். At least classification சொல்லுங்க. Okay? Classify inertia classify பண்ணுங்க. What are the 3 types of? Already like போட்டாச்சா? கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் செஷன் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்? தண்ணி குடிச்சு நம்ம படிக்க போறோம். ஓகே, define inertia, give its classification. So inertia na enna? The inherent property of a body. Exactly, நம்ம hydrated இருக்கணும் இல்லையா? Okay, very good. The inherent property of a body to resist any change in a state of rest or the state of uniform motion unless it is influenced by an external unbalanced force. என்னது?
இனர்ஷியானா என்ன? ஒரு பாடிக்கு இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும் டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் மோஷன் இல்ல ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அதுதான் நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். ஓகே, டெஃபினிஷனை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட் வர்ஷா. எனக்கு நிறைய புது பசங்க வந்திருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, ஸோ வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? நீங்க சொன்ன மாதிரி இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே மேம், சயின்ஸ் எக்ஸாமே முடிஞ்சிருச்சா? அடுத்த எக்ஸாம்க்கு வேணும்ல இந்த சாப்டர்? அடுத்த எக்ஸாம் வேணும்ல இந்த சாப்டரோட, இந்த எக்ஸாமோட இந்த சாப்டர் படிக்க மாட்டியா? இன்னும் பப்ளிக் எக்ஸாம் வரல. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். நீங்க தான், நான் எனக்கு உனக்கு டவுட்ஸ் தான் நான் சால்வ் பண்ண போறேனே தவிர்த்து நீ தான் எனக்கு ஆன்சர் பண்ண போற. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன்? சொல்லுங்க. ஜவஹர்லால் நேருவா பேர் சொல்லுங்க. சாகுபான் பிவி. பசங்களா உங்க பேர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சொல்ல வரல. ஓகே, சோ சொல்லுங்க. கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். லைக் parallel force, unlike parallel force நிமிஷா சொல்றீங்க. மத்தவங்களா எங்க சொல்றீங்க? What are the types of force? What are the types of force? Yes. Contact force. Yuvashri. Super Yuvashri. Okay, நல்லா இருக்கு. Okay. Magnetic based on the direction of force. இல்ல. What? Like parallel force, unlike parallel force. அவ்வளவுதான். நீ போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸி. லைக் parallel forceனா என்ன? ரெண்டு ஃபோர்ஸுமே உனக்கு சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா this is like parallel force. அவ்வளவுதான். unlike parallel forceனா ஒரு ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கும், இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் unlike parallel force. அவ்வளவுதான்டா. நீ போட்டு ஓவரா காம்ப்ளிகேட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, சரியா? லைக் parallel force, unlike parallel force. அவ்வளவுதான், சிம்பிள். Next question. Okay, if a 5 Newton and 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force and the direction of action of the resultant force. Okay, so நீங்க எனக்கு little lemon. Okay. இந்த கலாய்க்கிற வேலைலாம் இங்க வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க படிக்கலாம். ஓகே, நீங்க நேருனா நான் காந்திஜி. you should not டீஸ் அதர்ஸ். பசங்களா, மற்றவங்கள நீங்க டீஸ் பண்ணக்கூடாது. நம்ம படிக்க தானே வந்திருக்கோம், அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாரும் நம்ம சென்டம் எடுக்கிறதான்டா நம்ம பிளான். ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம படிக்கணும். வாங்க. If 5 Newton and 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force and the direction of force. Very good. Okay, so the force A and force B. Okay, so its resultant force எப்படி கண்டுபிடிப்ப? ஓகே, F2 minus F1. ஏன் F2 minus F1? மேம் F1 minus F2 கிடையாதா? F2 தான் எனக்கு நிறைய குவான்டிட்டியில இருக்கு. ஸோ F2 minus F1 என்ன? 15n minus 5n. ஸோ எனக்கு என்னது? 10 நியூட்டன். ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்கோ? ஆன்சர் பெருசா இருக்குமே மேம், டைப் பண்ண லேட் ஆகுது. பரவாயில்ல, ஐ வில் கிவ் யூ டைம். I am so happy little lemon. Okay, so பசங்களா, நான் சொல்ற குட்டி குட்டி விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க இங்க படிக்கிறதும் இம்பார்ட்டன்ட், அதை தாண்டி நம்ம மாரல் வேல்யூஸ்லாம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ நம்ம இங்க படிக்க தானே வந்திருக்கோம், மற்றவங்களை கிண்டல் பண்ண நம்ம வரல, சரியா? ஸோ எல்லாருமே நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும், சரியா? வெரி குட். ஓகே, ஸோ 10 நியூட்டன் இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ எந்த டைரக்ஷன்ல என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும்? இதை சொல்லுங்க. F2 டைரக்ஷன்லயா, F1 டைரக்ஷன்லயா? இப்ப சொல்லுங்க ஆன்சர். இப்ப சொல்லுங்க. எனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துருச்சு. எந்த டைரக்ஷன்ல என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும்? யாரு கரெக்டா சொல்றா? யார் F2 F1 F1? சூப்பர் நிமிஷா, சூப்பர். சோ F2 டைரக்ஷன்ல தான் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். என்னது? F2 டைரக்ஷன்ல தான் என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன் மேம்? எந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருக்கு? F2 தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ல தான் உனக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். சூப்பர் ஹென்ரி பிளாசம். ஓகே, வெரி குட் ஹரன் ஜோசப். ஓகேயா, சூப்பர்டா. நிறைய பசங்க நல்லா ஆன்சர் பண்றீங்க எல்லாருமே. மேம் நான் ஆன்சர்லாம் பண்ண மாட்டேன், நான் அமைதியா உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னா, நீ ஆன்சர் பண்ணாதான் ஓகே. நம்ம அன்னைக்கு ஆன்சர் பண்ணோம்ல,
லைவ் செஷன்ல ஐஸ்வர்யா மேம் கேட்டாங்களே, அப்ப நான் இந்த தான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வரும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் எனக்கு ஆன்சர் பண்ணு, சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே ஓகே எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். differentiate mass and weight. okay, differentiate mass and weight. so எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். mass and weight இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு question. புக் பேக் questionல இந்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட். differentiate mass and weight. mass and weight-க்கு உண்டான வித்தியாசம் என்ன? what are the differences between mass and weight? சொல்லுங்க பார்க்கலாம். you want to answer. நான் உனக்கு இந்த தடவை ஆன்சர் சொல்ல போறது இல்ல. இந்த செஷன் வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணுங்களேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்கடா பசங்களா. ஓகே, இந்த செஷன் அட்டென்ட் பண்ணி முடிக்கிறப்ப லாஸ் ஆஃப் மோஷனும் சரி, ஆப்டிக்ஸும் சரி, உனக்கு எல்லா கொஸ்டினையும் படிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து mass is a scalar quantity. very good. and weight is a vector quantity. சூப்பர். ஏன்னா மாஸுக்கு டைரக்ஷன் இருக்கு, டைரக்ஷன் இல்ல, வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் கணக்கு. ஆனா வெயிட்டுக்கு டைரக்ஷனும் கணக்கு, மேக்னிடியூடும் கணக்கு. வெரி குட். அடுத்தது என்ன? மாஸோட யூனிட் வந்து என்னது? மாஸோட யூனிட் வந்து எதோட யூனிட்? மாஸோட யூனிட் என்ன? வெயிட்டோட யூனிட் என்ன? மாஸோட யூனிட் அண்ட் வெயிட்டோட யூனிட் ப்ராப்பரா சொல்லுங்க பார்க்கலாம். mass, amount. very good, little lemon. so mass oda definition சொல்லிட்டாங்க. mass na enna? amount of matter present in a body. weight வந்து force with which earth attracts a body. very good, very good, very good. so mass oda definition எழுதணும். அது வந்து just அந்த பாடியில எவ்வளவு மேட்டர் இருக்கு, அதுதான் mass oda definition. weight வந்து எவ்வளவு force ஓட நம்ம earth வந்து நம்ம பாடியை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அதுதான் வந்து என்னது? weight. very good, little lemon. and mass நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் and weight நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஓகே, mass scalar quantity, அத வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமா நம்ம மெஷர் பண்ணுவோம். very good. இல்ல 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 தப்பா சொல்றீங்க. யாரு? நம்ம பேர் என்ன? mass, அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? mass தான் நம்ம வந்து it will be measured by beam balance and weight is measured by spring balance. okay, mass oda unit is kg and weight oda unit is newton. very good, very good. okay, so இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க வந்து சொல்லணும், சரியா? okay 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 வர்ஷா, ஓகேடா. okay, so சூப்பர். இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாவே போதும், மெயினான பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதும், சரியா? which lesson is this? டேய் யார் தம்பி நீ? 10th ஸ்டாண்டர்ட் பையன் இல்லையா நீ? இது வந்து laws of motion chapter. okay, அடுத்த question. what do you mean by moment of couple? define moment of couple. moment of couple na enna? what do you mean by moment of couple? சொல்லுங்க பார்க்கலாம். first lesson. உங்களுக்கு நம்பர்ல சொன்னாதான் தெரியுமோ, சாப்டர் பேர் சொன்னா தெரியாதா? define moment of a couple. yes yes yes, இன்னும் ஆன்சர் வரல. moment of a couple. ma'am type பண்ண ஆன்சர் லேட் ஆகுது. ஓகே, யூ டேக் டைம். இல்ல நீங்க அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஃபார்முலா வாச்சும் போடுங்க. டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். ஆனா நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நான் ஆன்சர் வந்து சொல்ல மாட்டேன். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பிள், m equal to force into distance. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் force, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் force, அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள், சரியா? வெரி குட், வெரி குட். ஓகே, so rotating effect of a couple. very good. okay, so moment of a couple na enna? rotating effect of a couple. adha nam enna solluvom? moment of a couple nu solluvom. tamil medium போடுறேன், கண்டிப்பா போடுறேன். தமிழ் மீடியம் questions இனிமேல் சச்சு நான் வந்து உனக்கு அப்டேட் பண்றேன், சரியா? very good. okay, so rotating effect of a couple தான் நம்ம என்ன சொல்லுவோம்? moment of a couple னு வந்து சொல்றோம், சரியா? and இத நம்ம எப்படி வந்து மெஷர் பண்றோம்? force into perpendicular distance. என்னது? force into perpendicular distance. and இதுக்கு ஒரு example எழுதணும். என்னது? turning a tap is an example, சரியா? so rotating effect of a couple and அதோட formula எழுதுங்க. என்னது? force into perpendicular distance and next turning a tap, சரியா? social important questions நான் கொடுக்கிறேன்டா, கவலைப்படாத, சரியா? social important questions நான் வந்து கொடுக்கிறேன், சரியா? அடுத்த question போயிடலாமா? state the principle of moments. state the principle of moments. principle of moments உனக்கு என்ன சொல்லுது? okay, so பசங்களா 7 o'clock on I'll give a break.
7 o'clock ஆனோனே ஐ வில் கிவ் அ பிரேக். சொல்லுங்க பார்க்கலாம், பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் உனக்கு என்ன சொல்லுது? ஸ்டேட் த பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, வாட் டு யூ மீன் பை பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ்? மேக்ஸ்க்கு போடுவீங்களா மேம்? இதே மாதிரி மேக்ஸ்க்கு ஆல்ரெடி செஷன் நடந்துட்டு இருக்கு. ஹென்ரி பிளாசம் நேத்து ஒரு மேக்ஸ் செஷன் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஒரு மேக்ஸ் செஷன் இருக்கு. ஓகே, come on, state the principle of moments. Principle of moments na enna? Come on. Okay, so nalla gavaninga, moment in 8th Tamil medium போடு. கண்டிப்பா 8th Tamil medium நான் போடுறேன், சரியா? don't worry, சரியா? so நல்லா பாருங்க, moment in clockwise direction. okay, moment in clockwise direction is equal to moment in anti-clockwise direction. என்னது? hello ஸ்ரீவர்ஷன், வந்துட்டீங்களா? நம்மளோட ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் வந்தாச்சு. அதுல வெற்றி ரிவிஷன்ல சோஷியல் டீச் பண்ண முடியாது, ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் அகாடமிக் பேட்ச்ல தான் சோஷியல், ஏன்னா அதுக்கு ப்ராப்பரா நம்மளுக்கு ஃபேக்கல்டி வேணும்ல, சரியா? கமான். ஸோ மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன், யூ வில் டீச் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமருக்கு இங்கிலீஷ் மேம் வருவாங்க, சரியா? ஸோ கமான், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்க்கு மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வெரி குட் moment in anti-clockwise direction, சரியா? so when a number of like or unlike parallel forces act on a rigid body, ஒரு rigid body மேல நிறைய like or unlike parallel force act ஆகுறப்ப the body வந்து equilibrium இருக்குன்னா algebraic sum of moments in clockwise direction is equal to the algebraic sum of the moments in anti-clockwise direction. clear ah? very good நிமிஷா. ஓகே, சூப்பர். டைமா இதே டைம் டெய்லியும் நீ 6 o'clock தாண்டு வந்துருங்க. அண்ட் 5 o'clock லைவ் செஷன் வந்து நான் வந்து உனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, மேம் எப்படி படிக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் 5 மணிக்கு என்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே, 6 மணிக்கு டெய்லி 6 மணிக்கு நீ சாயந்தரம் வந்து வந்து ஃபிசிக்ஸ் வேலை தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துரு. ஓகே, நம்ம சேனல்ல வந்து உட்காந்துரு, நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்போம், சரியா? அவ்வளோதான்டா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சயின்ஸ்க்கு சென்டம்க்கு நான் கேரண்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நியூட்டன் செகண்ட் லா யார் ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு பார்க்கலாம். கமான், நியூட்டன் செகண்ட் லா. வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? சரியா? கமான், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். yes, நியூட்டன் செகண்ட் லா F is equal to ma. ஈஸியா முடிச்சிட்டான் நம்மளோட ஸ்ரீவர்ஷன். சயின்ஸ் அண்ட் சோஷியல் 1 மார்க் போடுங்க கண்டிப்பா. லிட்டில் லெமன் ஆல்ரெடி நம்மளோட 1 புக் இன் கொஸ்டின்ஸ் 1 மார்க்லாம் நான் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிட்டேன். அந்த PDF என்ன உட்காந்து படிங்க, சரியா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். ஓகே, பட் எக்ஸாக்டா நியூட்டன் செகண்ட் லா எப்படி எழுதணும்? ஓகே, ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. பட் ஆனா இங்க வந்து நீ டெஃபினிஷனை கிளியரா வந்து எழுதணும். 8th தமிழ் மீடியம் போடுற சச்சின் கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நியூட்டன் செகண்ட் லா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா என்னது? the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body. என்னது? force is directly proportional to rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. என்னது? change in momentum takes place in the direction of force. சரியா? clear-ஆ? so the force acting on a body is directly proportional to rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. clear-ஆ? very good. hello Saranya. okay, so clear na? yes ma'am, clear nu podunga. அடுத்த question போடலாம். why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles? என்னது? நம்ம ஸ்க்ரூ புக் இன்சைட்லாம் போட்டிருக்கீங்களா? எஸ், புக் இன்சைட் நான் போட்டிருக்கேன், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles? ஓகே, ஸ்பேனர் யூஸ் பண்றப்ப ஸ்க்ரூவை டைட் பண்றப்ப எதுக்கு லாங் ஹேண்டில் இருக்கிற ஸ்பேனர் நம்ம யூஸ் பண்றோம்? why a spanner with long handle is preferred to tighten screws in heavy vehicles? ஏன் why? டார்க் அப்பதானே ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக லென்த் இன்க்ரீஸ் ஆக டார்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். வெரி குட் ஸ்ரீவர்ஷன், வெரி குட்.
Okay, so moment of couple is equal to force into perpendicular distance. Okay, so இந்த length increase ஆக torque ஈஸியா இருக்கும். So ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அந்த நட்டை வந்து unscrew பண்ணலாம். சரியா? So என்னது, அதுதான் வந்து reason. The turning effect of a body depends upon the perpendicular distance of the line of action of the applied force. Okay, so DPP. Yes, நிமிஷா, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நம்ம ஆப்ல வந்து உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் I'll update you in the app. சரியா? ஓகே, so while எப்போ எனக்கு பிரேக் வேணும்னு மட்டும் சொல்லுங்கடா பசங்களா. ஓகே, எப்போ உங்களுக்கு பிரேக் வேணும்? 1 hour முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துக்கலாமா? ஏன்னா this session will be up to 2.5 hours இல்ல 3 hours ஆயிடும். ஓகே, so 1 hourக்கு ஒரு தடவை நான் வந்து வேணா பிரேக் கொடுக்குறேன். சரியா? While watching a cricket ball, the fielder lowers his hands backwards. Why? ஓகே, நீங்க கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, பாலை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி பிடிச்சு இப்படி இழுப்பாங்க. என்னது, பாலை பிடிக்கிறப்ப he will grab the ball and he will elongate இல்லையா, இப்படி வந்து பிடிச்சு இழுப்பாங்க. Why he is doing like that? ஏன் வந்து கிரிக்கெட்டர் அப்படி பண்றாங்க? 8 PM or 8:15 8:15 8:30 ஆயிடும்டா, 2 லெசன்ல. ஓகே, சோ ஏன் அப்படின்னு பார்த்தனா, in a cricketer field தோனியா, ஓகே நீங்களாம் தோனி ஃபேனா, சூப்பர். A fielder pulls back his hands while catching the ball. ஏன் அப்படின்னா, பிரேக் ப்ளீஸா, டேய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. ஓகே, because he experiences a smaller force for a longer interval of time to catch the ball. Okay, so நம்ம என்ன பண்றாங்க, force டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா, அப்படி பண்ணா பெயின் வராது. டேய் இதை நீங்க வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும், சயின்டிஃபிக்கா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? பிகாஸ் he experiences a smaller force for a longer interval of time. என்னது, ஸ்மாலர் ஃபோர்ஸை லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா உனக்கு இம்பல்ஸ் வந்து கம்மியா இருக்கும், அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். சரியா? ஸோ நம்ம அந்த ஃபோர்ஸோட எஃபெக்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்றோம், அந்த டியூரேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகே, you want break, கோலி ஃபேன், சூப்பர். சரியா? you want break, I'll give you 10 minutes break. இப்ப இல்ல, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. ஓகே, ஒரு 5 minutes கழிச்சு. ஓகே, so force is equal to momentum time. சரியா? so time increase பண்றப்ப change in momentum decrease and force acting on the hand is reduced. சரியா? next question, how does an astronaut float in a space shuttle? time is 7:05 I'll give you a break. என்னது, 7:05 எனக்கு give you a break. பட் எல்லாரும் எனக்கு I want a promise from you guys, நீ அப்படியே விட்டு போயிடக்கூடாது. ஓகே, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் செஷன் தான். சரியா? 3 மணி நேரம் ஆயிடும் மேக்ஸிமம். ஓகே, ஆனா இந்த 3 மணி நேரத்துல உனக்கு 2 சாப்டர் தரோவா நான் வந்து பண்ணி விட்டுருவேன். சரியா? எஸ், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு நாளைக்கு, யாருக்கெல்லாம் சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம்? ஓகே ஓகே, ஸோ சொல்லுங்க, ஆஸ்ட்ரோனாட் எப்படி, how does an astronaut float in a space shuttle? எப்படி வந்து 7 o'clock பிரேக் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு 5 நிமிஷம்டா, இன்னும் நம்ம பிரீஃப்லி கொஸ்டின்கே முடியலடா பசங்களா, இன்னும் டீடைல் வேற இருக்குல்ல, நியூமெரிக்கல்ஸ் வேற இருக்குல்ல. ஓகே, நைட் ஸ்டடி டிப்ஸ் என்ன தெரியுமா, பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க, காலையில நல்லா தூங்கிடுங்க. சரியா? காலையில நல்லா தூங்கிடுங்க, நைட் நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீ வந்து தனியான ரூம்ல போய் உட்காந்து படிங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ படிச்சுட்டு இருக்க கூடாது. சரியா? ஓகே, how does an astronaut float in a space shuttle? Astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. ஏன் astronauts வந்து என்ன பண்றாங்க, அவங்க float ஆகல, அவங்க huge orbital velocity இருக்கிறதுனால தான் we feel that they are floating. Okay, space station and astronauts ரெண்டு பேருக்குமே equal acceleration இருக்கிறதுனால they are under free fall condition. சரியா? வெயிட், வாட்டர் வேணா குடிச்சுக்கோங்க. Hence, astronauts in the state of weightlessness. Okay, next, solve the given problems. Okay, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் நான் டீடைல் கொடுத்து 6 AM மார்னிங் ரிவிஷன், நைட் ரிவிஷன் பண்ணலாம். யூசஸ் ஆஃப் எத்தனால்க்கு இதுதானே ஆன்சர் மேம், இட் இஸ் யூஸ்ட் என்ஹான்ஸ் தி ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர்னு கேக்குறாங்களா? இல்ல நீ எந்த ஃப்ளேவர்னு எழுத தேவையில்லடா.
Okay, so இப்ப problem solve பண்ணிட்டு chemical reaction and equation CBSE சொல்றீங்களா? This is for state board. சீக்கிரமா நம்ம CBSE வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, so two bodies have a mass ratio 3:4. என்னது? Two bodies have a கண்டிப்பா சச்சின். Okay, so two bodies have a mass ratio of 3:4. Force applied on the bigger mass produces acceleration of 12 meter per second square. What could be the acceleration of the other body if the same force acts on it? என்னது? ரெண்டுக்குமே same force. So F1 is equal to F2. Okay, so இங்க mass into acceleration என்ன? Mass, this is M1 and M2. Sorry, acceleration அதுக்கு என்னது? Acceleration வந்து 2 இல்லையா? Okay, so இங்க M1 G1, sorry, M1 A1 is equal to M2 A2. Okay, so இங்க mass என்ன? 3 into acceleration என்ன? 12. இங்க mass என்ன? 4 into acceleration தெரியாது. அப்ப A2 is equal to 12 3s are 36 divided by 4. அப்ப what is the answer? So M1 is equal to 4 டா. M1 தான் உனக்கு வந்து 4. சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so இதுதான் நம்ம வந்து 4 எடுத்துருக்கு. The force applied on the bigger mass produces acceleration. So bigger mass அதுக்கு தான் acceleration 4. So 4 into 12. Okay, மாத்தி போட்றாதீங்க. 4 into 12 இங்க 3 into A2. அப்ப A2 is equal to 48 by 3. அப்ப 36 meter per second square. இதான் acceleration of second body. சரியா? Clear-ஆ? Ma'am, A4 sheet PDF, did you forget? என்ன A4 sheet PDF? என்ன கேக்குறீங்க? First ரெண்டு both lesson 2 marks முடிச்சிட்டு detail வரலாம். அப்படி சொல்றீங்களா ஸ்ரீவர்ஷன்? Okay, so I think it is clear. So 36, so 16, 48 by 3 தப்பா சொல்லிட்டனோ? தப்பா, சாரிடா 36 இல்ல, 48 by 3, 16. Okay, so பசங்களா இந்த மாதிரி தான் மிஸ்டேக் ஆகும். Okay, so பாருங்க, உங்க முன்னாடி தான் நான் சால்வ் பண்ணேன், பட் ஆனா எனக்கு மிஸ்டேக் ஆச்சா? So இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, என்னதான் நீ எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே உனக்கு வந்து என்னது, சில நேரங்கள்ல இந்த மாதிரி மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா கால்குலேட் பண்றப்ப போடுங்க. ஓகே, ஸோ கால்குலேட்டட் ப்ராப்பர்லி. ஸ்ரீவர்ஷன், டோன்ட் வரி. கிளாஸ் நோட்ஸ் நாட் அ ஸ்லைட் மேம், லைக் A4 ஷீட் டைப்டு மேம். ஓகே ஓகே, நான் வேணா கொடுக்குறேன் ஸ்ரீவர்ஷன், ஐ வில் ப்ரிப்பேர் இட். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் ஸ்லைட் போட்டேன். லிட்டில் லெமன் ராங்கா? 16 எவ்வளவு லேட்டா சொல்றீங்க? எனக்கு முன்னாடியே சொல்லணும்ல. 16 meter per second square is the right answer. Next question போலாம். Okay, அடுத்த question போலாம். A ball of mass 1 kg moving with a speed of 10 meter per second rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the body. என்னது? linear momentum உனக்கு கண்டுபிடிக்கணும். How will you calculate linear momentum? Linear momentum na change in linear momentum is equal to final momentum minus initial momentum. என்னது? final momentum change in linear momentum is equal to mv minus mu. Okay, same mass. Okay, a ball of mass 1 kg moving with a speed of 10 meter per second rebounds after a perfect elastic collision. 16 meter per second square கூட போடலாம் மேம், அதான்டா கரெக்ட். ஓகே, சோ இப்ப மாஸ் உனக்கு சேம் தான், ஆனா எனக்கு வெலாசிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஆனா இங்க வெலாசிட்டி டிஃபர் ஆகுதா? பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். எவ்வளவு வெலாசிட்டில முன்னாடி போய் இடிச்சுச்சோ அதே வெலாசிட்டில தான் அது பின்னாடி வரும். சரியா? சோ மாஸ் எனக்கு சேம் தான். ஓகே, சோ ஃபைனல் மொமெண்டம் மாஸ் எனக்கு சேம். சோ which is nothing but m into v minus u. ஓகே, சோ m என்ன? m வந்து எனக்கு 1 kg. v minus u என்ன? ஓகே, v என்ன?
A final momentum is minus 10 minus of initial speed என்ன initial speed final speed வந்து minus 10 okay you know minus initial speed என்ன 10 okay so same perfect elastic collision இல்லையா so what will be the answer 1 into minus 20 which is equal to minus 20 is the change in momentum minus 20 kilogram meter per second clear I think it is clear okay so what is the answer minus 20 kilogram meter per second very good so clear na எல்லாரும் clear னு போடுங்க பார்க்கலாம் Newton's third law exactly law of conservation of linear momentum சரியா அடுத்த question போலாமா a mechanic unscrew a nut by applying a force of 140 newton with a spanner of length 40 centimeter என்னது mechanic வந்து unscrew பண்றான் so torque என்னது torque is equal to force into distance 140 newton into length என்ன 40 centimeter okay இப்போ வந்து what should be the length of the spanner if a force of 40 newton is applied to unscrew the same nut okay அதே நட்டை தான் unscrew பண்ண போறான் என்னது அதே நட்டை தான் வந்து unscrew பண்ண போறான் so அப்ப எனக்கு என்னது torque 2 உம் எனக்கு வந்து torque 1 உம் equal torque 1 and torque 2 is equal okay so எனக்கு torque வந்து same தான் so 140 into 40 நான் வந்து calculate பண்ணி எனக்கு ஒரு torque வருதா அதே torque தான் அதே torque வச்சு ஆனா நான் 40 length இருக்கிற ஸ்பேனரை வச்சு எவ்வளவு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணனும் எனக்கு அதே torque வர்றதுக்கு அதான் வந்து question okay so 40 என்னது எவ்வளவு நியூட்டன் எனக்கு தெரியாது ஆனா எவ்வளவு சென்டிமீட்டர் எவ்வளவு ஃபோர்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஸ்பேனரோட லென்த் எனக்கு தெரியாது so 40 நியூட்டன் அப்ளை பண்றா நான் எவ்வளவு பெரிய ஸ்பேனர் நான் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது சரியா பட் so how will you calculate ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணனும் f1 d1 is equal to f2 d2 சரியா so 40 cm 0.4 மீட்டர் னு ஆக்கிரணும் சரியா so torque 1 is equal to torque 2 torque 1 என்ன 140 newton so 40 cm I can write as 0.4 meter which is equal to 40 newton into d2 சரியா so d2 எப்படி calculate பண்ணுவேன் 140 into 0.4 divided by 40 அப்ப what is the answer it is 1.4 meter நெட் ப்ராப்ளம் இருக்கா okay so புரிஞ்சுச்சா I think it is clear டா பசங்களா I think it is clear okay next question பாருங்க next question okay the ratio of masses of two planets is 2:3 okay so m1 is to m2 வந்து 2:3 and the ratio of their radii என்னது r1 is to r2 r1 is to r2 4:7 find the ratio of their acceleration due to gravity hello manish correct I am very fine manish yes so இப்போ நமக்கு g1 is to g2 கேக்குறாங்க okay so g1 ஓட ஃபார்முலா என்ன gm1 by r square okay so g1 by ratio so g1 by g2 அப்ப gm1 என்ன m1 வந்து 2 into m by r square r1 square ல r1 வந்து என்னதுடா 4 square divided by g into அங்க என்னது mass வந்து 3 m by r என்ன 7 square g and g are same m and m are same okay so 2 by 4 fours are 16 the whole divided by 3 by 49 which is equal to 2 by 16 into 49 by 3 okay so simplify பண்ணலாமா okay so simplify பண்ணா
You get 49 by 24. Okay, so இது cancel பண்ணா 49 by 24 is equal to G1 by G2. Okay, clear? I think it is clear. Yes, yes. Okay, I think it is clear. சரியா? So இப்போ நம்ம detailed question போறதுக்கு முன்னாடி I'll give you 5 minutes break. சரியா? ஒரு 10 minutes breakல வந்துருங்க. Okay? So come on. அதுக்கப்புறம் we'll be having okay, so we'll be having a 10 minutes break. Break அப்புறம் வாங்க detail முடிச்சிட்டு we'll go for optics chapter. சரியா? Yes.
So we are back to energy, ma'am. Yes. So yes, pasangala, am I clear? Yes, Shrivarshan, come back, came back. Okay, come on. நம்ம session break விட்டு செம்மையா படிச்சு முடிச்சிடலாம். Okay, so நம்ம detailed question போயிடலாமா? What are the types of inertia? Yes. What are the types of inertia? Give an example for each type. So there are 3 types of inertia. Inertia na enna? So the types நம்ம already briefly la பார்த்துட்டோம். So first the inertia of rest na enna? Inertia of rest la the resistance of a body to change its state of rest. Okay, so ஒரு body வந்து அது ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் பண்ண வந்து ரெசிஸ்ட் பண்ணுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as inertia of rest. எக்ஸாம்பிள் எப்பயுமே வந்து எழுதணும். Okay, so when we vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. Okay, so இவ்வளோ நேரம் வந்து அது வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ டக்குன்னு நம்ம மூவ் பண்ணுறப்ப இந்த ட்ரீ லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் என்ன பண்ணும்? அந்த மோஷனுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் எல்லாமே கீழே விழுந்துடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன? இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லுவோம். Inertia of motion na enna? The resistance of a body to change the state of motion. Example enna? Example வந்து ஹை ஜம்ப் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தூரம் ஓடி வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, இல்ல லாங் ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ரெஸ்ட்ல இருந்து மோஷன் எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ மோஷன்ல இருந்து நம்ம ஹை ஜம்ப் பண்றப்ப you will get some extra force. சரியா? So next என்ன? Inertia of direction. The resistance of a body to change the direction of motion. Resistance of a body to change the direction of motion. அதான் நம்ம inertia of direction சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம கார் டிரைவ் பண்றப்ப என்னது? நம்ம கார் டிரைவ் பண்றப்ப சப்போஸ் நம்ம ரைட் டர்ன் எடுக்கிறோம். சரியா? ரைட் டர்ன் எடுக்கிறப்ப எல்லாரும் என்ன ஆவாங்க? எல்லாருமே லெஃப்ட் சைடு சாய்வாங்க. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சரியா? அடுத்த क्वेश्चन போலாமா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படியே டிட்டோவா என்ன பண்ணணும்? அந்த டெஃபினிஷனை அப்படியே எழுதணும். ஓகே, எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ஸ் எழுதணும்டா, அப்பதான் மார்க் கிடைக்கும். Okay, so exact definitions you have to write. Newton's first law in running race and running out from bus also, ma'am. Yes, அதுமே நீ எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது? எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன் அன்லெஸ் an external force is acted on it. சரியா? ஸோ இது வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா என்ன? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. இது உன்னோட second law. And Newton's third law என்ன? For every action on a body, there is an equal opposite reaction force. சரியா? இதுதான் உன்னோட third law of motion. Okay, so next question என்ன? Deduce the equation of force. என்னது? Deduce the equation of force using Newton's second law of motion. பசங்களா, இந்த question ரொம்பவே வந்து important. இந்த question ரொம்பவே வந்து important. Derivation எழுதுனா மட்டும் போதாது. If we write it own, it is students law. வந்துட்டான்டா. டேய், நீயே ஓனா எழுதிட்டனா அது வந்து என்னது எழுதுனா உனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுற, பட் ஆனால் அது ப்ராப்பரா புரியணும்ல. ஸோ நீ வந்து எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் டெஃபினிஷன்ஸ்க்கு மட்டும் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, சரியா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்க்கலாமா? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எனக்கு என்ன சொல்லுது? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call this as Newton's second law of motion. சரியா? ஸோ இதான் deduce the equation of force. Okay, so rate of change of linear momentum. Rate of change of linear momentum. அதாவது del P by T. என்னது? del P by T. அதுதானே? ஓகே, ஸோ இப்போ நம்ம வெறும் டெரிவேஷன் மட்டும் இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் எழுதுறப்ப அந்த ஸ்டெப்ஸோடு எழுதுனாதான் உனக்கு மார்க் வரும். நான் எழுதுன மாதிரி எழுதுனா உனக்கு வந்து வெறும் கொஞ்சம் மார்க் தான் கொடுப்பாங்க, பட் ஆனால் அந்த ஸ்டெப்ஸோடு எழுதணும். ஓகே, ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அதை எழுதிட்டு அப்புறம் அதை வந்து நீ வந்து எக்ஸாக்டா எழுதணும். del P by T.
Okay, so del P na enna change in linear momentum. Okay, so force is directly proportional to m into v minus u by t. Okay, so இப்போ இந்த proportionality symbol எடுக்க v right, f is equal to k into m into v minus u by t. Okay, okay, so இப்போ k is equal to 1 அப்படினா we get f is equal to m into v minus u by t. இப்போ already நம்மளுக்கு தெரியும் a is equal to v minus u by t, acceleration is equal to change in speed by time, rate of change of time, rate of change of velocity. சரியா? so இப்போ இந்த v minus u by t க்கு பதிலா என்ன எழுதலாம்? f is equal to m into a. so இதுதான் equation of force. இதுதான் என்னது? equation of force. புரியுதா? புரியுதா? சரியா? so இதை நீ என்ன பண்ணணும்? மெதுவா initial momentum என்ன, final momentum என்ன, change in momentum னா என்ன, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, அதை நீ ஃபுல்லா எழுதணும். ஓகே, and அதுக்கப்புறம் நீ ஃபுல்லா வந்து டிஃபைன் பண்ணணும். சரியா? and then you have to define f is equal to ma. clear-ஆ? I think clear na? yes ma'am, clear nu போடுங்க பார்க்கலாம். because I want response. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேனா உனக்கு வந்து அது ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல, உனக்கு மண்டையில ஏறி இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. so பசங்களா ரெஸ்பாண்ட். புரிஞ்சுச்சா? clear-ஆ மேம்? yes ma'am, okay ma'am, done ma'am, clear ma'am, அடுத்து போங்க மேம். இப்படி பேசினா தானே எனக்கு தெரியும். yes, yes, very good, very good. okay, so இந்த derivation கண்டிப்பா பாத்துக்கோங்க. state and prove the law of conservation of linear momentum. இதுமே வந்து ரொம்ப important. என்னது? state and prove the law of conservation of linear momentum. okay, இதுமே வந்து ரொம்பவே ஒரு important ஆன question. சரியா? so law of conservation of linear momentum என்ன சொல்லுது? there is no change in the linear momentum of a system of bodies as no external force acts on them. என்னது? external force act ஆகுற வரைக்கும் there will be no change in the linear momentum. okay, so a mass of m1 m2 ரெண்டு it is moving with one u1 and it is moving with u2. okay, so u1 வந்து எனக்கு u2 விட greater இருக்குனா எனக்கு இந்த big mass will collide on the smaller mass. அப்ப collide ஆனதுக்கு அப்புறம் again they will be collide ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு force இது மேல act பண்ணுது and this will also act, apply one force on this mass. okay, அதுக்கப்புறம் they will be moving in this direction with different velocity. okay, so இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து derive பண்ண போறோம். சரியா? so இது எல்லாத்தையுமே நான் சொன்னது length body, அதோட masses தனியா எழுதணும், அதோட initial velocity என்ன and அதோட final velocity என்ன. சரியா? and the velocity of the first body வந்து higher-ஆ இருக்கு, so அது வந்து collide ஆகுமா? okay, so impact அப்புறம் okay, so force on body B due to A என்ன? FA is equal to m2 v2 minus u2 by t and FB என்ன? m1 v1 minus u1 by t. okay, so action force is equal to reaction force. இதுதான் என்னது? Newton's third law of motion. Newton's third law of motion என்னது? for every action force there will be an equal reaction force. so அப்ப FB is equal to minus FA. okay, so ரெண்டுத்தையுமே equate பண்ணணும். okay, so அப்ப நீ equate பண்ணனா you get what? t cancel ஆயிடுமா? okay, அப்ப what you get? m1 v1 minus m1 u1 is equal to minus m2 v2 plus m2 u2. okay, இப்ப வந்து என்ன பண்ற? change in linear momentum. okay, so m1 v1 இப்போ இது இங்க வந்துச்சுனா plus m2 v2 is equal to m2 u2 plus m1 v1. சரியா? so there is no change in linear momentum. சரியா? கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் நகர்த்தி சைடுல வைங்க. disturb. இது எப்படிடா நகர்த்துறது? இது இப்படியே தான்டா இருக்கும்.
நகர்த்த முடியலையேடா. சரியா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஓகே, டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட் எப்படி ப்ரொப்பல் ஆகுது? ஓகே, ஸோ இதுல உனக்கு 2 லா வந்து அப்ளிகபிள் ஆகுது, நியூட்டன்ஸ் 3rd லா அண்ட் உன்னோட லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன கவனிக்கணும், உனக்கு வந்து இந்த 2 லா பத்தி எழுதிடணும். ஓகே, இந்த 2 லா பத்தி எழுதிடணும். ஓகே, ஸோ இந்த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸ் 3rd law and law of conservation of linear momentum. சரியா? So rockets are filled with the fuel. இந்த ராக்கெட்ல உனக்கு fuel fill ஆயிருக்கும். So இந்த fuel fill ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நல்லா burn பண்றோம். burn பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஸ்மோக் வருமா, இந்த ஸ்மோக்லாம் என்ன ஆகும், கீழே வந்து உனக்கு வந்து ஒரு பிரஷர்ல கீழே இந்த ஸ்மோக்லாம் வந்து கீழே போகுது. ஓகே, so this smoke will create a reaction force on the opposite side. Okay, so reaction force உனக்கு opposite sideல வரும். so இந்த புகைலாம் கீழே போறதுனால ஆப்போசிட் சைட்ல நம்மளோட ராக்கெட் வந்து மேல வந்து ப்ரொப்பல் ஆகும். ஸோ நியூட்டன்ஸ் 3rd law வந்து இங்க அப்ளை ஆகுதா? So when the rocket is fired, the fuel is burned and hot gas is ejected with a high speed from the nozzle, producing a huge momentum. Okay, so இந்த momentum balance பண்றதுக்கு opposite sideல வந்து நம்மளோட ராக்கெட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது மேல. சரியா? So while in motion, mass of rocket gradually increases. Okay, so இப்போ மோஷன்ல அது மேல பறக்கிறப்ப இப்போ மாஸ் ஆஃப் அந்த ராக்கெட்டோட மாஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஏன்? ஃபியூயல் வந்து காலி ஆயிட்டே வருது இல்லையா? ஸோ ஃபியூயல் காலியாக நம்மளோட ராக்கெட்டோட மாஸ் வந்து என்னது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மாஸ் குறைய வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? டு கன்சர்வ் த லீனியர் மொமெண்டம். தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் பண்றதுக்காக மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீஸ் ஆக இட் ரிசல்ட்ஸ் இன் கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி. results in gradual increase in velocity. Okay, so ஒரு velocity increase ஆயிட்டே போறப்ப ஒரு velocityல it will reach என்னது, escape velocity reach ஆயிடுமா? so நம்ம orbit விட்டு நம்ம rocket escape ஆயிடும். சரியா? so this is how rocket is getting propelled. சரியா? and next question என்ன, universal law of gravitation. என்னது, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன, அதோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். யூனிவர்சல் கிராவிடேஷன் என்ன சொல்லுது, எவ்ரி பார்ட்டிகல் இந்த யூனிவர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகும் and this force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance. Okay, so directly proportional to product of mass and inversely proportional to square of the distance. சரியா? ஸோ இதை நீ வந்து எழுதணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ யூ கெட் திஸ். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப யூ கெட் திஸ். ஹலோ அனு, தேங்க்யூ ஸோ மச். இப்போ 10th வந்துட்டீங்களா? so nice. okay, so இப்போ இந்த g ஓட வேல்யூ என்ன, இதுதான் நம்ம gravitational universal gravitational constant னு சொல்லுவோம். this question is skipped because it's very difficult to understand, but brief-ஆ சொல்லிட்டாங்க. அதுதான்டா சொல்றேன். அந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ ஜி தான் நம்ம யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட் என்ன, 6.674 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர். 10th-ஆ? சூப்பர்டா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். என்னது, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஓகே, நம்ம இந்த பெரிய ஹெவன்லி பாடிஸ் லைக் எர்த், மூனு, சாட்டன், இந்த மாதிரி பிளானட்ஸோட டைமென்ஷன்ஸாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு. அண்ட் அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஓகே, அதே மாதிரி சில வோபல் எஃபெக்ட், சில நேரங்களில் என்னாகும், மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், அதனால வோபல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால பிளானட் கிட்ட வரும். சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸோட டைமென்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ், அதையுமே வந்து ஜியோட்ராஃபிசம், அதாவது கிராவிட்டி உனக்கு டவுன்வர்ட் தான், பட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட பிளான்ட் வளருது. ஓகே, ஸோ பிளான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்னு சொல்லுவோம். கிராவிடேஷன் டைரக்ஷன்லேயே நம்ம ரூட்ஸ் வளர்றதுனால தே ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட
astronomical bodies ஓட path கண்டுபிடிக்கிறதுக்கு we use this formula. சரியா? So next hot questions. Hot questions. Okay, so two blocks of masses 8 kg 2 kg ஒரு horizontal surface ல வைக்கிறோம். They are pushed horizontally. Applied force of 50 Newton. Calculate the force exerted on the 2 kg mass. Okay, so mass m1 என்ன? Very good Srivarshan. So mass m1 என்ன? m2 என்ன? Applied force என்ன? Okay, so m1 by m2 by m1 plus m2 into applied force போட்டனா force exerted on the 2 kg mass is 3 Newton. சரி, odds questions இது அவ்வளோ important இல்ல. சரியா? So this question actually you can do it. இது அவ்வளோ important இல்ல, you can try it out. Okay, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது அவ்வளோ உனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதில்லை. ஓகே, கைனடிக் எனர்ஜி வச்சு உனக்கு கேட்குறாங்க. சரியா? ரெண்டு கைனடிக் எனர்ஜியும் சேம். Mass of the truck is 4 times that of the bike. Calculate the ratio of their momenta. Okay, so of m1 v1 square is equal to of m2 v2 square. ரெண்டுமே equal kinetic energyன்றாங்க. ஓகே, ஸோ v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயரை நம்ம தனித்தனியாக ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அப்போ v1 ஓட ஃபார்முலா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மொமெண்டம் ஆஃப் டூ பாடிஸ் p1, மொமெண்டம் ஆஃப் டூ பாடிஸ் p வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ மொமெண்டம் ஆஃப் த டூ பாடிஸ் இஸ் ஈக்குவல் டு √2 m1k. சரியா? ஸோ இதை வச்சு யூ ஹேவ் டு கால்குலேட். ஸோ m1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 4 times of m2 இல்லையா? ஸோ 4 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணனா யூ கெட் த ரேஷியோ. ஓகே, ஓகேடா, ஓகே. சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் நாட் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேரிங் ஹெல்மெட் அண்ட் ஃபாஸ்டனிங் சீட் பெல்ட். என்னது? ஓகே, வேரிங் ஹெல்மெட் அண்ட் ஃபாஸ்டனிங் சீட் பெல்ட். எதுக்கு வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அண்ட் சீட் பெல்ட் போட்டு போகணும்னு ஏன் சொல்றாங்க? ஸோ பசங்களா, ஹெல்மெட் எதுக்கு போட்டு போகணும்? சப்போஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம கீழே விழுறப்ப என்ன ஆகும்? நம்ம வந்து ஒரு பயங்கர ஃபோர்ஸோட என்ன பண்றோம்? நம்ம அந்த ரோட்ல வந்து மோதுறோம். ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸோட அந்த ரோட்ல போய் இடிக்கிறோமோ அந்த கிரவுண்ட் என்ன பண்ணோம்? ஒரு எக்ஸாக்ட் ஈக்குவல் ஃபோர்ஸை நம்ம மேல வந்து அப்ளை பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்ம கிட்ட வரப்ப நம்ம மண்டை தானே நம்ம போய் கிரவுண்ட்ல போய் இடிக்குது. ஸோ அதே ஃபோர்ஸ் நம்ம கிரவுண்டு கொடுக்குறப்ப என்ன ஆகும்? நம்ம மண்டையில பயங்கர இன்ஜுரி வந்து நடக்கும். அந்த இன்ஜுரியை கம்மி பண்ணதான் நடுவில் இந்த ஹெல்மெட் இருக்கு. ஸோ இதுல குஷனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரப்ப இந்த குஷன்னால அது என்ன ஆகும்? இது வந்து நம்ம அந்த ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ எஃபெக்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அதனால ஹெல்மெட் போட்டு போகணும். அதே மாதிரி தான் எப்பயுமே சீட் பெல்ட் போட்டு போகணும். ஸோ திஸ் இஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் என்னது? inertia of motion and inertia of rest. Okay, so for example நம்ம வந்து டக்குன்னு வந்து பிரேக் போடுறப்ப என்ன ஆகும்? நம்ம வந்து என்ன ஆகும்? நம்ம வந்து முன்னாடி போவோம் இல்லையா? டக்குன்னு பிரேக் போடுறப்ப பயங்கர ஃபாஸ்டா போறப்ப டக்குன்னு வந்து பிரேக் போடுறப்ப நம்ம முன்னாடி போவோம். சரியா? ஸோ அப்படி முன்னாடி போயிட்டோம்னா நம்ம எங்கேயாச்சும் போய் இடிச்சுப்போம். இதுவே நம்ம பெல்ட் போட்டிருந்தோம்னா that will be reducing, that will protect us. அதனால தான் நம்ம சீட் பெல்ட் வந்து போடணும். சரியா? So yes, we are done with the laws of motion chapter. Okay, so now we'll go for the optics chapter. Okay, so optics chapter போயிடலாமா? Can we go for the optics chapter? So இப்போ first நம்ம 1 marks போலாமா? Okay, so can we go for the 1 marks? First நம்ம optics chapter ஓட 1 marks போலாமா? இல்லனா நம்ம 2 marks and 4 marks இல்லனா நம்ம brief and detail போயிடலாமா? Yes. Okay, for நம்ம வந்து 1 marks விட will go for the 2 marks 4 marks and detail. சரியா? First question answer briefly ல 2 marks போயிடலாமா? சூப்பர். சரியா? So first question என்ன? What is refractive index? என்னது? What is refractive index? Very easy question. Okay, so 2 marks la நம்ம கடகடகடன் போயிடலாம். Okay, 2 marks கடகடகடன் போயிடலாம். So have water with you. Okay,
So refractive index na enna? What do you mean by refractive index? The ratio of speed of light in vacuum to the speed of light in a medium. Mu is equal to C by V. Avladanda. This is called as refractive index. Another ratio of speed of light in medium to the speed of light in vacuum to the speed of light in medium. Idha nama enna solluvom? We call it as refractive index. Okay? So refractive index na enna? Mu is equal to C by V. Next question enna? What is the next question? What do you mean by Snell's law? What is Snell's law? Snell's law enna solludhu? Ratio of sine of angle of incidence to the sine of angle of refraction is equal to the ratio of refractive indexes of medium 2 with respect to medium 1. என்னது இதுதான் வந்து உனக்கு Snell's law. Refractive index mu is equal to C by V. ஆனா நம்மளோட Snell's law என்ன சொல்லுது? Sin I by sin R is equal to mu 2 by mu 1. This is the right answer. அடுத்த question பாருங்க. Draw a ray diagram to show the image formed by a convex lens when the object is placed between F and 2F. என்னது? Hello வர்ஷா வந்துட்டீங்களா? Yes. Okay. So object F and 2F நடுவுல வைக்கிறேன். அப்ப எனக்கு image எங்க form ஆகும்? Image will be formed beyond 2F. சரியா? So ray diagram வரையறப்ப பசங்களா நல்லா கவனிங்க. Ray diagram வரையறப்ப எப்பயுமே always use scale. Okay? Ray diagram வரையறப்ப always you have completed two chapters. Very good. Okay? Always use scale and in the diagram arrow marks la romba important. Okay? So put the arrow marks properly. சரியா? So arrow marks proper வந்து எழுதணும். சரியா? வரையணும். Okay? So நல்லா கவனிங்க. Object placed between F and 2F. F and C na உனக்கு image எங்க form ஆகுது? Beyond 2F. Image எங்க form ஆகுது? Beyond 2F எனக்கு form ஆகுது. Next என்ன? What do you mean by dispersion of light? What is dispersion of light? Define dispersion of light. Dispersion of light na enna? When a beam of white light la you have lot of colors. Okay? White light is composed of different colors. So in the white light நீ ஏதாவது ஒரு transparent mediumல pass பண்றப்ப என்னது ஒரு transparent medium like air, water இந்த மாதிரி transparent mediumல நீ white light pass பண்றப்ப okay, when the session will complete 8:30 க்கு நம்ம complete பண்ணிடலாம். Okay? By 8:30 we'll complete the session. Okay? சரியா? So when a beam of light is refracted through any transparent medium, அது வந்து உனக்கு it splits into component colors. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call it as dispersion of light. அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Dispersion of light னு சொல்றோம். What next question? State Rayleigh's law of scattering. என்னது? Rayleigh's law of scattering உனக்கு என்ன சொல்லுது? Very easy. என்னது? The amount of scattering of light. என்னது? The amount of scattering of light. The amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. என்னது? The amount of scattering of light is inversely proportional to the fourth power of the wavelength. Yes, is inversely proportional to fourth power of wavelength, lambda power 4. இதுதான் வந்து உனக்கு Rayleigh's law of scattering வந்து உனக்கு சொல்லுது. சரியா? Next question என்ன? Differentiate convex and concave lens. Okay? So இதுல pointsலாம் நீங்க exactா ஞாபகம் வச்சுக்கணும். Convex lens and concave lens. Hello Huma Maheshwari. அப்படியே வந்து போனை பக்கத்திலே வச்சு எஸ் ஜெயஸ்ரீ பாரு அப்படியே போனை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே போய் சாப்பிடு. சாப்டர் வைஸ் ப்ராப்ளம்ஸ் போலாம். ப்ராப்ளம்ஸ் क्वेश्चंस நான் கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து எடுத்துட்டு வரேன். சரியா? சோ நீங்க கவலையே படாதீங்க. ஹலோ சத்யா. Yes. Okay, so differentiate convex and concave lens. Good idea la. Okay, so convex lens எப்படி இருக்கும்? Convex lens இப்படி இருக்கும். Sorry ஒரு மாதிரி இருக்குல. Convex lens பாதம் மாதிரி இருக்கும். Okay, concave lens எப்படி இருக்கும்? Concave lens இப்படி இருக்கும். Okay, செந்தமிழ் வேந்தன். ஹலோடா. சரியா? So convex lens இப்படி இருக்கும், concave lens இப்படி இருக்கும். What is the difference between convex and concave lens? Okay, so convex lens எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மிடில்ல திக்கா இருக்கு. Convex lens எனக்கு மிடில்ல திக்கா இருக்கு. ஆனா அவுட் சைடுல எனக்கு தின்னா இருக்கு. எட்ஜ்ல வந்து எனக்கு தின்னா இருக்கு. அதே concave வந்து எனக்கு அவுட் சைடுல திக்கா இருக்கு.
மிடில் வந்து எனக்கு தின்னா இருக்கு. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, திஸ் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ். என்னது? கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன, திஸ் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ். ஏன்னா எல்லா ரே ஆஃப் லைட்டையும் இது என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். இது என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் திஸ். ஆல்ரெடி லேர்ன்ட் இன் 9th. அப்போ சூப்பர் தான். சரியா? ஸோ ஆனால் இது வந்து என்ன பண்ணும், திஸ் வில் டைவர்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ். இது வந்து ரியல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் வில் ப்ரொடியூஸ் வர்ச்சுவல் இமேஜ். கான்கேவ் லென்ஸ் வில் ப்ரொடியூஸ் வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து உனக்கு ஹைப்பர் மெட்ரோபியா ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது மயோபியா ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாட் இஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐ? பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் ஐனா என்ன? What do you mean by power of accommodation of eye? நல்லா கவனிங்க. The ability of the eye lens to focus nearby as well as distant objects. அதான் நம்ம என்ன சொல்லுவோம், power of accommodation of eye. Okay, so நம்மளோட லென்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு. ஓகே, ஸோ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு அது லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அது மாதிரி என்ன பண்ணும், அது வந்து கொஞ்சம் மாதிரி அடாப்ட் ஆகும். அந்த எபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call it as power of accommodation of eye. Okay, so the ability of the eye lens to focus nearby as well as distant objects is called power of accommodation of eye. Continue exam, second revision exam, third revision 1 mark test practically ஸ்கூல்லையும் ப்ரெஷர் பண்ணுறாங்க மேம். எனி டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ், ஐ எம் ஸோ ஸ்ட்ரெஸ் மேம், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா. ஓகே, பசங்களா எனக்கு புரியுது, இந்த டைமில் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சரியா? உன்னோட வேலை என்ன, படிக்க அப்படின்னு சொன்னால் உனக்கு ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து விட்டுரு. ஸ்கூல் முடிச்சு பயங்கர ப்ரெஷர் கொடுத்து தான் விடுவாங்க, எனக்கு புரியுது. வந்தோடனே நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் நல்லா தூங்கிட்டு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக நீ சாயந்தரம் உட்காந்து படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் நைட் நல்லா தூங்குங்க. ஓகே, இந்த படிக்கிற கொஞ்சம் கேப்லையுமே நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சரியா? எனக்கு புரியுது, எல்லாரும் போட்டு மார்க் நல்லா படிடா, உனக்கு மார்க் வரணும், டெஸ்ட் அப்போ தான் நீ நல்லா எழுதுவ, நிறைய மார்க் வரணும், சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நான் எதுக்கு படிக்கணும், நான் நல்லா படிக்கணும். ஸ்கூலில் நிறைய சொல்லுவாங்க, ப்ரெஷர் போட்டு இது பண்ணு அது பண்ணு, இன்னைக்கு இதை முடிச்சுட்டு வா, நாளைக்கு டெஸ்ட் படிச்சுட்டு வா, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. நீ வந்து கொஞ்சம் வந்தோடனே, ஸ்கூல் விட்டு வந்தோடனே வாட் ஐ வில் சேல, எனக்குமே வந்து நிறைய ப்ரெஷர் தான் இருக்குது. இங்கேயுமே வந்து வேலையிலையும் சரி ஸ்கூல்லையும் சரி ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னடா இது அப்படின்லாம் வந்து பயங்கரமாக கோவம் வரும். பட் கொஞ்ச நேரம் வந்து நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். சரியா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை மறந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகுங்க. சரியா? அண்ட் வீக்கெண்டில் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் கொஞ்சமாச்சும். ஓகே, அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் உட்காந்து படிங்க, ஃப்ரெஷ் ஏர் வேணும். சரியா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. அதுக்காக சாப்பாடுலாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, டோன்ட் கெட் டூ மச் ஸ்ட்ரெஸ்ட். ஓகே, நம்மளோட வேலை என்ன, படிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ வந்து ரொம்ப கேட்டுக்காது. சரியா? நம்மளோட வேலை என்ன, இன்னைக்கு என்ன படிக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா? மயோபியா எதனால வந்து உனக்கு வருது? What are the causes of myopia? Myopia occurs due to lengthening of eyeball. Eyeball length ஆகுறதுனால தான் உனக்கு வந்து myopia வருது. தேங்க்யூ ஸோ மச் ஜெயஸ்ரீ. பசங்களா, நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லாருமே வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணுற ஒரு டைம் தான். பட் இருந்தாலுமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ரொம்ப கண்டுக்காதீங்க. உன்னோட வேலை என்ன, படிக்கிறது மட்டும்தான் என் வேலை. எல்லாரும் சொன்னால் அது அப்படியே வந்து இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருங்க. நம்ம எதுக்கு படிக்கிறோம், அதுதான் நம்மளோட வேலை. சரியா? அண்ட் நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே, 5 hours 6 hours அந்த டைம்லையுமே நீ வந்து ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே, சரியா? ஸோ மயோபியா எதனால வருது? டியூ டு லென்த்தனிங் ஆஃப் ஐபால். இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலென்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிஃபெக்ட்னால நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட் கேன் பி சீன் கிளியர்லி. ஆனால் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிளியராக தெரியாது. இதுதான் வந்து மயோபியா. ஓகே, ஸோ இப்போ நான் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்குமே வந்து கிட்ட இருக்கிறது வந்து கிளியராக தெரியும். பட் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்காதனால தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் மயோபியா. கண்டிப்பாக வருமா மேம்? கண்டிப்பாக வரும்டா.
ஓகே, கண்டிப்பா வரும். these are the causes of myopia. why does the sky appear in blue color? எதுக்கு வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கு? why does the sky appear in blue color? நல்லா கவனிங்க. சன்லைட் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல பாஸ் ஆகுறப்ப ப்ளூ கலர், ஓகே, சன்லைட் சொல்லுங்க என்ன டவுட்னு சொல்லுங்க. ஓகே, சன்லைட் நம்ம அட்மாஸ்பியர்ல பாஸ் ஆகுறப்ப நம்ம ப்ளூ கலர் இருக்கு பாத்தியா, இதுக்கு தான் இருக்கிறதுலே ஷார்ட்டர் வேவ்லென்த். நம்ம ப்ளூ கலருக்கு தான் இருக்கிறதுலே ஷார்ட்டர் வேவ்லென்த். இது வந்து பயங்கரமா ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ரேலக் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் படி எந்த வேவ்லென்த் வந்து கம்மியா இருக்கோ அதுதான் வந்து ஜாஸ்தியா ஸ்கேட்டர் ஆகும். ஸோ ப்ளூ கலரோட வேவ்லென்த் தான் வேவ்லென்த் வந்து ரொம்ப கம்மி, அதனால இது பயங்கரமா ஸ்கேட்டர் ஆகுது. சரியா? ஓகே, I will focus on studies, ma'am. Now only I will understand, ma'am. Super, super, Jayashree. சரியா? ஸோ நீங்கள் போட்டு ரொம்ப போட்டு ஐயோ படிக்கணும், நான் இவ்வளோ வாங்கணும் அப்படின்லாம் போட்டு ரொம்ப ப்ரெஷரோட படிச்சேன்னா நம்மளால படிக்க முடியாது. சரியா? ஜாலியாக படிங்க. சரியா? ஜாலியாக படிங்க. 5 மார்க் அட்டென்ட் பண்ணலாமா மேம் நீங்கள் சொல்கிறது? எஸ், கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, இதை நீ அப்படியே வந்து இந்த பாயிண்ட்டை அப்படியே நீ எழுதுனா உனக்கு மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ இதனால தான் this scattering causes the sky to appear in blue color. Okay, so next என்ன, why are traffic signals red in color? ஏன் வந்து traffic signal எனக்கு red colorல இருக்கு? Okay, so நல்லா கவனிங்க. as the red light has highest wavelength, red lightக்கு தான் இருக்கிறதுலே highest wavelength. நான் சொன்ன மாதிரி ஸ்கேட்டரிங்கும் வேவ்லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ்லென்த் ஜாஸ்தியா இருந்தா ஸ்கேட்டரிங் கம்மியா இருக்கும். ஸோ சில நேரத்துல இந்த குளிர்காலத்துலலாம் பார்த்தோன்னா மிஸ்ட் அப்படியே பனிமூட்டமா இருக்குமா, ரொம்ப பனிமூட்டமா இருக்கிறப்ப என்னாகும், இந்த லைட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ தூரத்துல ட்ரெயின் வருது அப்படின்றது தெரியறதுக்கு அங்கே டிராஃபிக் சிக்னல், அதே மாதிரி பஸ் வருது, டிராஃபிக் சிக்னல் இந்த புகை மூட்டத்தினால பனிமூட்டத்தினால மறைஞ்சு போயிடும், உனக்கு லைட்டு தெரியாது வேற கலர்ல இருந்தா. இதே ரெட் லைட் வந்து என்னாகும், ஸ்கேட்டர் ஆகாது. ஓகே, அது அப்படியே வந்து ஸ்கேட்டர் ஆகாம உன்னோட கண்ணை ரீச் ஆகும். இதே மற்ற லைட் கலர் போட்டேன்னா அது அப்படியே ஸ்கேட்டர் ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆயிடும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம ரெட் லைட் வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா இது வந்து ஸ்கேட்டர் ஆகாது, பிகாஸ் திஸ் ஹாஸ் அ லாங்கஸ்ட் வேவ்லென்த். சரியா? லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டோட 5 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? வாட் ஆர் த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்? ஓகே, ஸோ பசங்களா இந்த கொஸ்டின் வந்து அப்பா லிட்டில் லெமன் வந்துட்டீங்களா? Okay, so what are the 5 properties of light? Okay, so first, light is a form of energy and light வந்து உனக்கு straight lineல travel ஆகும் and lightக்கு வந்து எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை propagate ஆக. and the speed of light in vacuum is 3 into 10 power 8 meter per second. சரியா? ஸோ ஏதாவது ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுனா போதும். சரியா? Okay, explain the rules for obtaining images formed by a convex lens with the help of ray diagram. Okay, so ray diagram வச்சு நம்ம rules, image formation rules வந்து நம்ம எழுதணும். So this is very very important question. image எப்படி form ஆகுது அதை நீங்க வந்து எழுதணும். சரியா? So first rule என்ன? Okay, first rule என்ன? when a ray of light strikes a convex lens obliquely, okay, ஒரு ray of light வருது, அது optic centerல அப்படியே பாஸ் ஆச்சுன்னா வந்து டச் ஆச்சுன்னா without you have completed your dinner, இவ்வளோ ஃபாஸ்டாவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். Okay, so now when a ray of light strikes the convex lens at the center, அது எப்படி பாஸ் ஆகுமா, அப்படியே without any deviation அது அப்படியே பாஸ் ஆகி போயிடும். when a ray of light strikes the convex lens without at optical center la touch ஆச்சுனா without any deviation this will be passed. சரியா? daily science வாங்க. கண்டிப்பா வரேன் ஜெயஸ்ரீ, டெய்லி இல்ல alternate daysல நான் வரேன். சரியா? okay, yes. rule 2 என்ன? when a ray of light passes parallel to the principal axis, the refracted rays converge to the principal focus. என்னடா தப்பா போட்டிருக்கு? Okay, so this is actually wrong. Okay, so இது எப்படி வரணும்னா when a ray of light passes through the principal axis, it will pass through the focus. Okay, இது இப்படி தான் வரையணும். Okay, when a ray of light passes through the principal axis, it will pass through the focus. Okay, so make a note of it. when a ray of light passes parallel to the principal axis, உனக்கு என்ன ஆகுது? it will pass through the focus. என்னது? it will pass through the focus. when a ray of light
பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க. நம்ம சாப்டர் வைஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க கவனிங்க, எனக்கு கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? வெரி குட் தக்ஷனா, வெரி குட் நபிலாஸ். சரியா? ஸோ when a ray of light உனக்கு பிரின்சிபல் ஆக்சஸ்ல பாஸ் ஆகுறப்ப அது it will pass through the focus. தேர்ட் ரூல் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன், இதுவுமே தப்பு. ஓகே, so when a ray passes through the principal focus, என்னது இது ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா, ஓகே, so it will pass parallel to the principal axis. ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா it will pass parallel to the principal axis. சரியா? I think it is clear டா பசங்களா? ஓகே, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆச்சுன்னா it will pass parallel to the principal axis. ஓகே, thank you so much அனு. ஓகே, கிளியரா? ஓகே, ஸோ 3 ரூல் என்ன? ஆப்டிக் சென்டர்ல பாஸ் ஆச்சுன்னா அப்படியே ஆப்டிக் சென்டர்ல எந்த ஒரு டீவியேஷன் இல்லாம அப்படியே அடுத்த சைடு வந்து பாஸ் ஆயிடும். செகண்ட் ரூல், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலலா இருந்துச்சுன்னா it will pass through the focus. And next என்ன? If it pass through the focus, it will pass parallelly to the principal axis. Okay, next question என்ன? So yes, I want some energy from you guys. Okay, so நம்ம ஆப்டிக்ஸ் சாப்டர் முடிக்க போறோம். இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ எல்லாரும் சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க, நம்ம லிட்டில் லெமன் மாதிரி. ஓகே, ஸோ we are done. எல்லா சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸை நான் உனக்கு வந்து என்ன பண்றேன், உனக்கு இப்பதான் 2 சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் எல்லா சாப்டர்ஸும் உனக்கு சூப்பரா நான் வந்து ரிவைஸ் பண்ண போறேன். ஸோ பசங்களா ரிவிஷன் டைம்லயும் உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து யூ ஹாவ் டு வாட்ச் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ எல்லாரும் ஒரு சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம், இல்லை ஒரு ஃபயரை தட்டி விடுங்க பார்க்கலாம். எஸ், அனு, நபிலாஸ், லிட்டில் லெமன், தக்ஷனா, வர்ஷா, எஸ், வெரி குட். ஸ்வாக் இல்லையா? சரி போடுங்க கைஸ், கமான். ஐ வாண்ட் மோர் ஃபயர் இந்த சாட். இது எனக்கு மட்டும் இல்ல, உனக்குமே வந்து இது ஒரு ஃபயர். இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் யூ வில் பி கெட்டிங் அப்பாடா, எனக்கு இந்த 2 சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பயங்கரமா வந்து படிச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அண்ட் பசங்களா, ஆளை காணுமா? இங்கதான்டா இருக்கேன். ஓகே, எஸ், ஸ்வாக். ஓகே, ஸோ பசங்களா, இந்த சாப்டர் முடிஞ்சு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட லைக் ஆப், பிசிக்ஸ் வால ஆப் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் வால ஆப்ல வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. என்னது? வெற்றி ரிவிஷன் பேட்ச் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகே, இந்த செஷன் உனக்கு ரெக்கார்டடா அதுலயும் அவைலபிளா இருக்கும். அண்ட் இந்த செஷனோட பிடிஎஃப் உனக்கு கிடைச்சிரும். பத்தாததுக்கு உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் ஒன்று அதுல இருக்கு. ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். இல்ல வர்ஷா, ஐ ஹாவ் டு டேக்ல, உங்களுக்குலாம் சொல்லி தரணும்ல, சொல்லி தந்துட்டு ஐ வில் டேக் ரெஸ்ட். ஓகே, பட் இருந்தாலும் டயர்டாக தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ரெக்கார்டிங் இருந்துச்சு, எங்களுக்கு ஷார்ட்ஸ் நாங்கள் பண்ணணும், நிறைய ஒர்க் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ தாட் என்னால் இன்னைக்கு செஷனே எடுக்க முடியாது. உங்களுக்கு எப்படி வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்குமே வந்து என்னது கண்டினியூஸாக அப்படியே கிளாஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்து அப்படியே டயர்டாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், ஸ்டார்டிங் இந்த செஷன் வச்சிருக்கிறப்ப எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பாரு, ஃபுல்லாகவே கலியாயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபுல்லாக காலியாயிடுச்சு. பட் நானும் நினச்சேன் என்னால் செஷன் எடுக்க முடியுமா, அவ்வளோ நேரம் எடுக்க முடியுமா, நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சுத்தமாக முடியாது அப்படின்னு வந்து ஐ ஃபெல்ட். பட் லேட்டராக தான் ஓகே, பசங்க நீங்களாம் வந்து கொஞ்சம் எனர்ஜிலாம் எல்லாரும் இன்டராக்ட் பண்ணுறதுனால ஐ காட் சம் எனர்ஜி. என்ன சர்ப்ரைஸ் மேம் சொல்லுங்க? எஸ் ஜெயஸ்ரீ, நியூ. ஹலோ ஜானகி ராமன், குட் ஈவினிங். வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. ஹலோ ஆனந்தி. ஓகே, ஸோ பசங்களா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் சாப்டர், இந்த 2 சாப்டர்ல உனக்கு அடிஷ்னலாக நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, அடிஷ்னல் கொஷின்ஸ் புக் பேக்கை தவிர்த்து அடிஷ்னலாக கேட்ட PYQs, கவர்மெண்ட் எக்ஸாம் லாஸ்ட் 2 years 3 years கவர்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து உனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து உனக்கு வந்து ஒரு PDF-ஆ நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு சொல்யூஷன்ஸும் கொடுக்குறேன். நீ என்ன பண்ண தெரியுமா, நீங்கள் இதை வந்து இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம்
இந்த வீக்கெண்ட்ல ஓகே இந்த வீக்கெண்ட்ல என்ன பண்ண சாட்டர்டே சண்டே அன்னைக்கு இந்த டிபிபி டவுன்லோட் பண்ணிட்டு நீ ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்களே எழுதுங்க சரியா இந்த டெஸ்ட் மாதிரி நீயே எழுதிட்டனா உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்டா அவுட் டு என்ரோலா ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கு ஓகே ஃபிசிக்ஸ் வாலா ஆப் அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க சரியா ஃபிசிக்ஸ் வாலா ஆப்ல என்ரோல் பண்ணிக்கிட்டேன்னா உள்ள நுழைஞ்சிட்டேன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா 10th வெற்றி ரிவிஷன் பேட்ச் என்னது 10th வெற்றி ரிவிஷன் பேட்ச்னு சொல்லிட்டு தேடுங்க சரியா 10th ரிவிஷன் பேட்ச்னு வெற்றி ரிவிஷன் பேட்ச்னு தேடுனா உனக்கு நம்ம 10th வெற்றி ரிவிஷன் பேட்ச் வந்துடும் அதுல வந்து யூ கேன் என்ரோல் ஓகே அதை ஃப்ரீயா என்ரோல் பண்ணிக்கோங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ it is completely for free so what are the effects myopia and diopia hypermetropia குள்ள வித்தியாசம் என்ன another time tell me டேய் வாய் வெளியடா எனக்கு முடியலடா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும்டா அதை டச் பண்ணி ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம 10th வெற்றி ரிவிஷன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரீ அதில் உனக்கு டிபிபியும் கிடச்சிரும் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியாக்குள்ள வித்தியாசம் மயோபியாவை நம்ம ஷார்ட் சைட்டட்னு சொல்லுவோம் ஹைப்பர்மெட்ரோபியாவை லாங் சைட்டட்னஸ்னு சொல்லுவோம் ஓகே சோ மயோபியானால தூரமா இருக்கிறத நாளைக்கும் வருவீங்களா சோஷியலுக்கு நாளைக்கு சோஷியலுக்கு இல்லை பட் நாளானைக்கு நான் வந்து வருவேன் சயின்ஸ்க்கு சரியா ஸோ நம்ம மயோபியா இருந்துச்சுன்னா கிட்ட இருக்கிறது நல்லா கிளியரா தெரியும் தூரத்துல இருக்கிறது அவ்வளோ கிளியரா தெரியாது பட் ஹைப்பர் மெட்ரோபியால தூரத்துல இருக்கிறது நல்லா தெரியும் ஓகே ஹலோ சாருலதா குட் ஈவினிங் ஓகே ஸோ பசங்களா ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இந்த சாப்டர் இந்த டீட்டெயிலும் நியூமெரிக்கல்ஸும் முடிச்சதுக்கப்புறம் 1 மார்க் செஷன் இருக்கு நான் உனக்கு குவிஸ் மாதிரி வைக்க போறேன் ஸோ எல்லாரும் போயிடாதீங்க கண்டிப்பா ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நம்ம அதை முடிச்சிடலாம் ஓகே மயோபியா அக்கர்ஸ் டியூ டு லென்தனிங் ஆஃப் ஐபால் ஹைப்பர்மெட்ரோபியா அக்கர்ஸ் டியூ டு ஷார்டனிங் ஆஃப் ஐபால் இங்க வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியரா வந்து தெரியாது என்னோட நேம் ஐஸ்வர்யா மேம் ஓகே ஸோ இங்கே வந்து நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது இங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுது இங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலண்ட்ஸ் அண்ட் ரெட்டினா டிக்ரீஸ் ஆகுது இங்கே 4 பாயிண்ட் கிட்ட வருது ஐஸ்வர்யா என்னோட பேர் ஐஸ்வர்யாடா ஆமாம் ஏண்டா அண்ட் பசங்களா இன்னும் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா செஷனுக்கு லைக் போட்டுடுங்க சரியா அண்ட் இங்க மயோபியா கேன் பி கரெக்டட் யூசிங் கான்கேவ் லென்ஸ் அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா கேன் பி கரெக்டட் யூசிங் கான்வெக்ஸ் லென்ஸ் சரியா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சரியா ஸோ நல்லா கவனிங்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரியா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் டு see tiny objects with a better magnification என்னது டைனி ஆப்ஜெக்ட்ஸை பெட்டர் மேக்னிஃபிகேஷன் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை நம்ம லென்ஸ் வச்சு பார்க்கலாம் ஆனா இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணோம்னா என்னது இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம பயங்கர கிளியரா நம்ம வந்து பார்க்கலாம் என்னது நம்ம பயங்கர கிளியரா நாளைக்கு வரல வருஷா நாளானைக்கு நம்ம சயின்ஸ்க்கு வரும் சரியா நாளானைக்கு அடுத்த 2 சாப்டர்ஸ் பிசிக்ஸ்ல இருக்கிற அடுத்த 2 சாப்டர்ஸ் எஸ் ஜானகிராமன் போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூட்டிட்டு வாங்க கோ அண்ட் டெல் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு செஷன் ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வெற்றி ரிவிஷன் பேட்ச் உங்களுக்காக தான்டா பசங்களா ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் யோர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சரியா நாளானைக்கு எஸ் ஓகே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை கிளியரா பார்க்கறதுக்காக நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம் இதுல உனக்கு 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும் ஓகே ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸை அடுத்த 2 சாப்டர்ஸ் பிசிக்ஸ்ல அடுத்த 2 சாப்டர்ஸ் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வைக்கிறோம் அண்ட் அதை நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்றோம் அண்ட் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸை நம்ம ஐபீஸ் கிட்ட வைக்கிறோம் நம்ம கண்ணு கிட்ட வைக்கிறோம் ஓகே அண்ட் அதை நம்ம ஐ லென்ஸ் ஆர் ஐபீஸ்னு சொல்றோம் சரியா ஐ ஹாவ் சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா சரி ஓகே ஓகே ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த லென்ஸை வி கால் இட் as ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பெரிய லென்ஸை வி கால் இட் as ஐ லென்ஸ் வி கால் இட் as ஐ லென்ஸ் சரியா ஸோ த லென்ஸ் வித் இப்ப நம்ம என்ன பண்றோம் both the lenses are fixed in a narrow tube ஒரே டியூப்ல இந்த 2 லென்ஸையும் நம்ம என்ன பண்றோம் ஃபிக்ஸ் பண்றோம் இப்ப எப்படி வந்து ஒர்க் ஆகுது இப்ப நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே சோ
The object AB is placed at a distance greater than the focal length of the objective lens. என்னது நம்ம இங்க ஆப்ஜெக்ட்டை இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட்டு கொஞ்சம் தூரமா என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட் ஏபியை நம்ம பிளேஸ் பண்றோம். Kindly draw the diagram. I am waiting for biology classes. Yes, Nabila, biology classes வந்துரும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ கிளியர் பசங்களா. நான் ஏன் டயக்ராம் வரையலைன்னா இது ரொம்ப கிளியரா இருக்கு பாரு, எவ்வளோ கிளியரா இந்த டயக்ராம் இருக்கு, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம்ல, அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீ படிச்சனா ரொம்ப கிளியரா இருக்கும் நான் வரைகிறத விட. சரியா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கல் லென்த்துக்கு தள்ளி நம்ம இங்க என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட் ஏபியை வந்து வைக்கிறோம். சரியா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எனக்கு 2 ரேஸ் வருது. ஒரு ரேஸ் இட் இஸ் பாசிங் parallel. ஸோ ரே பேரலா பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், எல்லாரும் பயோக்கு தான் வெயிட் பண்றீங்களா, நல்லா கவனிங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே வந்து பேரலா பாஸ் ஆகி, ஓகே, பேரலா பாஸ் ஆகி இந்த லென்ஸ்ல படுது. ஸோ when a ray passes parallel to the principal axis, அது எப்படி போகும் கான்வெக்ஸ் லென்ஸ்ல, it will pass through the focus இல்லையா? ஸோ இது எப்படி வந்து என்ன ஆகுது, ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது. ஆரோ மார்க் போட்டுருங்க கண்டிப்பா. சரியா? இப்ப இன்னொரு ரே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட், என்னது இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ரே என்ன ஆகுது, it is passing through the optic center. ஆப்டிக் சென்டர்ல பாஸ் ஆனா வித்தவுட் எனி டீவியேஷன் என்ன ஆகுது, அது அப்படியே பாஸ் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இந்த 2 ரே நீ வரைகிறப்ப இந்த 2 ரேவும் என்ன ஆகுது, ஒரு இடத்துல போய் என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் மெட். ஓகே, ஸோ இந்த 2 ரேவும் என்ன ஆகுது, 2 ரேவுமே இது வந்து பாஸ் ஆனோடனே ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டுமே இட் இஸ் கெட்டிங் இன்டர்செக்டட், ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ஷன் வருது. ஓகே, ஸோ எப்போ வந்து 2 ரே மீட் ஆகுறப்ப அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல தான் உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகுமா? ஸோ எனக்கு இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த இமேஜை நான் என்ன சொல்றேன், A', B' சொல்றேன். இந்த ஆப்ஜெக்டை ஏபினும் இந்த இமேஜை நான் A', B' சொல்றேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கு, எனக்கு இன்வெர்ட்டடா இருக்கு. Inverted image and this is real image. Real and inverted image இருக்கா? So இந்த image real and inverted image இப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த ஐ லென்ஸ்க்கு எனக்கு இது ஒரு ஆப்ஜெக்டா வந்து இருக்கு. என்னது, இந்த ஐ லென்ஸ்க்கு இது ஆப்ஜெக்டா இருக்கும். ஸோ இங்க இருந்து ஒரு ரே வந்து passing parallel to the principal axis. ஸோ இது வந்து it will pass through the focus. அண்ட் இன்னொன்று வந்து த்ரூ த ஆப்டிக் சென்டர் போகுது, அது அப்படியே டீவியேட் ஆகாமல் அப்படியே போகுது. ஸோ இது ரெண்டுமே எங்கே எனக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், எனக்கு இமேஜ் இட் இஸ் ஃபார்மிங் பிஹைண்ட் த லென்ஸ். எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இந்த 2 ரேஸோட இங்கே. ஸோ த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு ஹியர். ஸோ திஸ் இஸ் A', B', அண்ட் இந்த இமேஜ் எனக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். இந்த இமேஜ் எனக்கு வர்ச்சுவல் அண்ட் டைரக்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தியா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு குட்டியா இருக்கு. ஸோ இமேஜ் வந்து எனக்கு இவ்வளோ பெருசா தெரியுது. சரியா? ஓகே, எஸ் ஓகேயா? ஸோ எஸ் பசங்களா. ஸோ இப்போ இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பக்கத்துல நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வச்சப்ப அதுல இருந்து உனக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த ஐ லென்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டா வந்து இருக்கு. சரியா? ஸோ ஆப்ஜெக்டா இருந்து எனக்கு இமேஜ் வந்து வர்ச்சுவல் அண்ட் டைரக்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கிளியரா? எஸ் ஓகே, இதை நீ வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ கிவ் யூ 2 minutes டைம். எனக்கு இந்த நியூமரிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம்.
எஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா? சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? எஸ் எஸ் எஸ். சால்வ் பண்றீங்களா? ஓகே, an object is placed at a distance. so object distance என்ன? u is equal to 20 cm. பசங்களா ஃபர்ஸ்ட் நீ வந்து given எழுதுங்க. சரியா? ஆன்சர் is 20 cm. ஓகே, so sign convention ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர்ல. sign convention is very important. so object distance என்ன? 20 cm. ஓகே, so always எப்பயுமே object distance will be negative. சரியா? ஓகே, and focal length என்ன? focal length என்ன? focal length என்ன? 10 cm. focal length 10 cm. so convex lens க்கு focal length will be positive. சரியா? so object வந்து எனக்கு convex lensல வந்து நெகட்டிவா இருக்கும், focal length வந்து எனக்கு positive. so plus 10 cm. சரியா? முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன கேக்குறாங்க? find the image distance கேக்குறாங்க. ஓகே, so v என்ன? so what is the formula? what is the lens formula? எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பசங்களா, what is the lens formula? எனக்கு கமெண்ட் செக்ஷன் chatல சொல்லுங்க, what is the lens formula? lens formula என்ன? I want சீக்கிரம் கொஞ்சம் ஆன்சர், கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்கடா. what is the lens formula? 1 by v plus 1 by u is equal to 1 by f. am I right? at least கரெக்ட்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. 1 by f is equal to 1 by v plus 1 by u. lens formula கரெக்ட்டா? நீங்க சொன்ன எல்லா மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்தது. நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல 100. thank you. சூப்பர் சூப்பர் சூப்பர். சமடா சமடா. நெக்ஸ்ட் சயின்ஸ்லயே நம்ம செம்மையா மார்க் எடுக்கலாம். சொல்லுங்க. சோ சொல்லுங்க பசங்களா, லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1 by f. யாரும் என்னடா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இருக்கீங்களா இல்லையா? கரெக்டா? அப்பா அட்லீஸ்ட் சொன்னீங்க. so what is the lens formula? 1 by f is equal to 1 by v minus 1 by u. யார் கரெக்ட்னா? யார் கரெக்ட்னு சொன்னா? யார் கரெக்ட்னு சொன்னா? 1 by v minus 1 by u. 1 by f is equal to 1 by v plus 1 by u வா? கரெக்டா சொல்றீங்களா? lens formula நல்லா பார்த்துட்டு வாங்க. what is the lens formula? ஏன் எல்லாரும் இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆவறீங்க? why everyone is getting so much confused? lens formula என்ன? what is the lens formula? lens formula, what is the lens formula? what is the lens formula? why? sorry, spelling mistake. yes. so இதுல ஒரு mistake. okay, so 1 by v plus solve பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் சால்வ் பண்றேன். okay, I will also solve. so solve பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 1 by f என்ன? 1 by 10 is equal to 1 by v என்ன? 1 by v plus 1 by u என்ன? plus 1 by minus 20. இல்லையா? so 1 by 10 is equal to 1 by v minus 1 by 20. அப்போ 1 by v is equal to 1 by 10 plus 1 by 20. இல்லையா? சயின்ஸையும் பார்த்து சென்டம் போடுவோம். ஓகே, so இப்போ 1 by v is equal to 20 plus 30 by
ஓகே இங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் இந்த நோட் பண்ணல. 1/v is equal to yes. Okay. So the correct answer is given. Okay, நீங்க solve பண்ணிட்டு answer சொல்லுங்க. Okay. 1/v minus 1/u correct நம்ம substitute பண்ணனும். You get v is equal to 20 centimeter. V is equal to 20 centimeter. அடுத்த question போயிடலாம். Okay, so image distance 20 centimeter தெரிஞ்சிருச்சு. Magnification is v by u. So 20 by minus 20 is minus 1. So real inverted and same size. சரியா? அடுத்த question போலாமா? Okay, an object of height 3 centimeter is placed at 10 centimeter from a convex lens of focal length 15 centimeter. Okay, so concave lens. Okay, so அதோட object distance is minus 10 centimeter. Focal length என்ன? Focal length minus 15 centimeter. Object height என்ன? 3 centimeter. Find the size of the image. H dash என்ன? Okay. So first நம்ம V கண்டுபிடிக்கணும். Okay. V கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் yes, okay. So V first கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? M is equal to H dash by H. Okay, H dash by H. So which is equal to V by U. Okay, so இதை நீ கண்டுபிடிச்சனா இதை வச்சு you can find என்னது H dash. Okay. So first நம்ம V கண்டுபிடிச்சிடணும். சரியா? V கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் V வந்து minus 6 centimeter. So V by U is equal to H2 by H1. அதை வச்சு we are getting H2 ஓட size of the image which is equal to 1.8 centimeter. Clear? I think it is clear. I think it is clear for you. Next question போயிடலாமா? Odds questions போயிடலாமா? பசங்களா இந்த சாப்டர்ல numerical skip பண்ணாதீங்க. 7 marks important question. நான் வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன் பாருங்க. 7 mark important question அப்டேட் பண்ணிருக்கேன். So அதை போய் பாருங்க. சரியா? So while doing an experiment for the determination of focal length, convex lens focal length கண்டுபிடிக்கிறப்ப அவன் லென்ஸை வந்து draw பண்ணிட்டான். It got broken into 2 halves. Okay, if he continues his experiment with the same lens. Okay, இப்போ அந்த உடஞ்ச லென்ஸை வச்சு அவன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றப்ப okay, can you get the image? அவனுக்கு image form ஆகுமா? Yes, he will get the image. உனக்கு focal length change ஆகுமா? Focal lengthம் change ஆகாது. Okay, so he will get the image. The lens become plane of convex. It converges the light rays similar to that of convex lens. So focal lengthல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. சரியா? So பசங்களா எல்லாருமே வந்து இருங்க. கண்டிப்பா 1 mark question இப்போ நான் quiz வைக்க போறேன். I'll give 1 mark quiz இந்த question முடிஞ்சதுக்கு அப்புறம். Okay, so எல்லாரும் wait. The eyes of nocturnal birds like owl are having a large cornea and a large pupil. How does it help them? என்னது இந்த நைட்ல இறையெல்லாம் தேடி போற இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஐஸ் எப்படி இருக்குமா? ஐஸ் எப்படி இருக்குமா? லார்ஜ் கார்னியா லார்ஜ் பீப்புள் இருக்குமா? அது அதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? லார்ஜ் கார்னியா லார்ஜ் பீப்புள் இருக்கிறதுனால அதோட ஃபீல்ட் ஆஃப் விஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நிறைய ஏரியா அதனால பார்க்க முடியும். அண்ட் அதோட ரெட்டினல் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நிறைய லைட் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ நவ் வில் கோ ஃபார் 1 marks. ஓகே, now we'll go for 1 marks. சரியா? So come on பசங்களா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். We'll go for the 1 marks. I'll give you 30 seconds.
The refractive indexes of four substances A, B, C and D are 1.3, 1.4, 1.33, 2.4. Speed of light எங்க உனக்கு maximum இருக்கும்? Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம். A வா, B ஆ, C ஆ, D ஆ? Yes. So refractive index எங்க கம்மியா இருக்கோ, refractive index எங்க கம்மியா இருக்கோ, the speed of light will be mu is equal to C by V இல்லையா? Mu is equal to C by V. Speed of light in vacuum by speed of light in medium. சரியா? So refractive index ஜாஸ்தியா இருந்தா speed of light அங்க கம்மியா இருக்கும். Okay. So இருக்கிறதுலே refractive index எதுல ஜாஸ்தி? இருக்கிறதுலே refractive எதுல வந்து speed of light ஜாஸ்தியா இருக்கும்? அப்ப இருக்கிறதுலே refractive index எதுக்கு கம்மி? Option A. So A க்கு தான் correct answer. A is the right answer. Okay. A is the right answer. Okay. Very good. Very good. சரியா? So next question போலாம். யாரும் ஆன்சர் பண்ணல. டைம்க்குள்ள ஆன்சர் பண்ணுங்க. Okay. Next question. Where should the object be placed so that a real and inverted image of same size is obtained by a convex lens? Okay, convex lensல எனக்கு real and inverted image same sizeல எனக்கு அந்த object மாதிரி எனக்கு same sizeல கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு object எங்க place பண்ணணும்? Where should I place the object? Yes, this is state board syllabus. Yes. Same sizeல வைக்கணும்னா you should place the object. ஐயோ time start பண்ணலையோ. Where should the object be placed? Come on, come on. Object ஓட சைஸும் image ஓட சைஸும் எனக்கு சேமா இருக்கணும் and real and inverted இருக்கணும் அப்படின்னா where should the object be placed? Yes. Object எங்க place பண்ணணும்? Object should be placed at 2F. Okay, so object should be placed at 2F. So option B is the right answer. Next question பார்க்கலாமா? Yes. A small bulb is placed at the very good Nabila last. But ஆனா கொஞ்சம் fast answer பண்ணுங்க. Okay, a small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce dash. Okay, principal focusல நம்ம small bulb வைக்கிறோம். When the bulb is switched on, lens உனக்கு என்ன produce பண்ணும்? Okay, convergent beam of light, divergent, parallel beam of light, colored beam of light. எங்க வைக்கிறோம்? Focusல வைக்கிறோம். அப்ப I get okay, what is the right answer? எனக்கு parallel beam of light. Focusல எனக்கு இதான் convex lensனா நான் focusல pass இருக்கு அப்படின்னா எனக்கு parallel beam of light தான் வரும். சரியா? So focusல இருந்துச்சுன்னா I get parallel beam of light. Okay? சரியா? A parallel beam of light. Option C is the right answer. சரியா? Option C is the right answer. அடுத்த question போயிடலாமா? Magnification of a convex lens is positive, negative, either positive or negative 0. Magnification of a convex lens.
Magnification of a convex lens. ஐயோ இதை வேற நான் மறந்துடுறேன்டா. Magnification of a convex lens is either positive or negative, positive, negative, 0. Come on, come on. Magnification of a convex lens is C யா B யா B கிடையாது. Magnification of a convex lens is either positive or negative. மேல பாருங்களா மேலையா. Okay, so option C is the right answer. சரியா? Next question. Okay, next question. A convex lens forms a real diminished point sized image. Real diminished point sized image at focus, then the position of the object is set. Okay, எனக்கு focusல real diminished image. Oh, okay. Real diminished image focusல pass form ஆகுது அப்படின்னா எனக்கு object எங்க place ஆயிருக்கணும்? Where should the object be placed? Object எனக்கு எங்க place ஆயிருக்கணும்? So the object will be placed at infinity. என்னது? Object will be placed at infinity. சரியா? So option B is the right answer. Object will be placed at infinity. Next question. Power of a lens is -4 diopter. அப்போ அதோட focal length எவ்வளோ இருக்கும்? Okay. Focal length is equal to 1 by P. அப்போ 1 by -4 is -0.25. நானே ஆன்சர் சொல்லிட்டேன். Yes. So minus 0.25 is the right answer. So which is the right answer? Sorry da. So option C is the right answer. சரியா? Next question போயிடலாமா? In a myopic eye, the image of the object is formed behind the retina, on the retina, in front of the retina, on the blind spot. Myopia எனக்கு image வந்து எங்க form ஆகுது? The image of the object is formed behind the retina, on the retina, before the retina, on the blind spot. Come on, answer பண்ணுங்க. Yes. In a myopic eye, the image of the object is formed. Very good. In front of the retina. So option C is the right answer. Okay. Next question. The eye defect presbyopia can be corrected by. The eye defect presbyopia can be corrected by dash. The eye defect presbyopia can be corrected by which lens? எந்த லென்ஸ்னு கேக்குறாங்க. ஈஸி தான்டா. presbyopiaல ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா what is that? Yes, exactly. Okay, the eye defect presbyopia can be corrected by bifocal lens. So option D is the right answer. Okay, next question. Which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary? Okay, எந்த லென்ஸ் வந்து நம்ம டிக்ஷனரியில் இருக்கிற இந்த குட்டி வார்த்தைகள்லாம் படிக்கிறதுக்கு which lens do we use? Which lens do we use? Come on, answer பண்ணுங்க பார்க்கலாம்.
Ava. Exactly. So which is the right answer? Concave lens of focal length 5 centimeter is the right answer. சரியா? Next question. VB, VG, VR, the velocity of blue, green and red light in a glass prism. Which of the following statement gives the correct relation? Okay. Which of the following velocity of different lights prism la pass பண்றப்ப which will be the right அப்படின்னு கேக்குறாங்க. Velocity of which wavelength of light will be more? எந்த wavelength எந்த கலர் wavelength ஓட லைட் வந்து ஜாஸ்தியா இருக்கும்? ஸ்பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பியா டேய் refractive index yes, which is the right answer? B or C? B or C? B or C? நல்லா ஆன்சர் பண்ணுங்க. B or C? B or C? எனக்கு இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஓகே? Okay, so you have to say the correct answer in the comment section with reason. In a comment section la with reason எனக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரியா? I won't say. சரியா? Next question போலாம். The path of light is called as what? What is called as the path of light? Path of light is called as ray. Path of light நம்ம என்ன சொல்லுவோம்? Ray of light னு சொல்லுவோம். Okay, next என்ன? The refractive index of a transparent medium is always greater than 1. என்னது? Refractive index of a transparent medium உனக்கு எப்பயுமே it will be always greater than 1. If the energy of incident beam and the scattered beam are same, என்னது? Energy of incident beam scattered beam எனக்கு வந்து சேமா இருந்துச்சுனா then the scattering of light is called as elastic scattering. என்னது? incident beam and scattered beam ரெண்டோட எனர்ஜி சேமா இருந்துச்சுனா I call this as elastic scattering. அத நான் என்ன சொல்லுவேன்? I call this as elastic scattering. சரியா? Next என்ன? According to Rayleigh's law of scattering, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of the wavelength. Fourth power of the wavelength. Scattering is inversely proportional to fourth power of wavelength. சரியா? Clear-ஆ? Amount of light entering into the eye is controlled by iris. எவ்வளோ amount of light நம்ம கண்ணுக்குள்ள என்டர் ஆகணும் அதை வந்து கண்ட்ரோல் பண்றது is iris. Okay, so next true or false? Velocity of light is greater in denser medium than in rarer medium. No, this is false. Velocity of light எனக்கு rarer mediumல தான் ஜாஸ்தியா இருக்கும். So this is false. Okay, so velocity of light is greater in rarer medium than in denser medium. சரியா? Next question என்ன? The power of a lens depends on the focal length of the lens. Exactly. So power of a lens வந்து focal length மேல depend ஆயிருக்கும். P is equal to 1 by F. So this is true. Okay, yeah? Next question என்ன? Increase in the converging power of eye lens cause hypermetropia. False. Increase in the converging power of eye lens வந்து உனக்கு it will cause myopia. Okay, so this is false. Okay, the convex lens always gives small virtual image அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. The convex lens the concave lens தான் உனக்கு எப்பயுமே small virtual image கொடுக்கும். சரியா? So match the following. Okay, next என்ன? Match the following. So retina, pupil, ciliary muscles, myopia, hypermetropia. Myopia வந்து far point comes closer. Okay, hypermetropia la near point moves away. Okay, and retina வந்து this is called as a screen of the eye.
It's okay, little more lemon. Okay, and pupil. Ciliary, pupil என்னது? Power of accommodation of eye. Pupil வந்து pathway of light. ஐயோ, pupil வந்து pathway of light and ciliary muscles power of accommodation. சரியா? Okay? Okay? Next, assertion and reasoning. இதோட வந்து நம்ம chapter வந்து முடியுது. Okay? So, if the refractive index of the medium is I, the velocity of the light in that medium will be small. சரியா? கரெக்ட் தான். refractive index ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா velocity வந்து கம்மியா இருக்கும். refractive index of the medium is inversely proportional to the velocity of light. Exactly. Okay, ரெண்டுமே correct. Assertion and reason both are true and reason is the correct explanation of the assertion. சரியா? Clear-ஆ? Next question என்ன? Myopia is due to increase in the converging power of eye lens. Okay? Myopia எதனால? Myopia is due to increase in the converging power of eye lens. Myopia can be corrected with the help of concave lens அப்படினு சொல்றாங்க. Okay, so assertion வந்து, so what is the answer for this? What is the answer for this? Myopia. So நமக்கு என்ன சொல்றாங்க? Assertion, myopia is due to increase in the converging power of eye lens. Reason என்ன? Myopia can be corrected with the help of concave lens. So which is the right answer? Okay, so A is the right answer. என்னது? A is the right answer. Both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Okay, so yes pasangala, we are done with all the questions. Okay, so we are done with all the questions. Okay, so நம்ம ரெண்டு chapter என்னது? Laws of motion and optics. இந்த ரெண்டு chapterல இருக்கிற எல்லா book back questions, PYQs நம்ம வந்து discuss பண்ணிட்டோம். book backும் PYQஸும் நம்ம வந்து discuss பண்ணிட்டோம். most important questions எல்லாமே discuss பண்ணியாச்சு. Okay, so பசங்களா, we are done with this chapter. so இந்த session ஓட PDF வந்து நம்மளோட physics வால ஆப்ல வெற்றி ரிவிஷன் பேட்ச்ல என்ரோல் பண்ணீங்கன்னா இந்த செஷன் PDF உனக்கு கிடைச்சிரும். ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த செஷன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்னு சொல்லுங்க. அண்ட் பசங்களா, அடிஷ்னலா உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அது உனக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம physics வால ஆப்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணிட்டு அதுல உனக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அடிஷனல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். until then, bye bye from ஐஸ்வர்யா மேம். thank you so much. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க, அதுல உனக்கு அடிஷனல் PYQs கொடுக்குறேன். ஓகே, ஸோ வில் மீட் in the next session. bye bye from thank you so much.